Hi friends, நான் உங்கள் CR நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக 2 days ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் வந்து நம்ம டப்புன்னு ரெக்கார்ட் பண்ணி போடணும் அப்படின்னு தான் நினச்சின்னு இருந்தேன். பட் என்னதுன்னா கொஞ்சம் வேலை அதிகமாக வந்துருச்சு. நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், அதனால் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி தான் கிடச்சிது. அதனால் சரி நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்தாச்சு. ஸோ நமக்கு தெரியும், இப்போ நம்ம அக்கௌண்டன்சி சீரீஸ் பார்த்துட்டுருக்கோம். பட் என்னதுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெக்சரில் லா பார்க்க போகிறோம். லாவில் சாப்டர் 7 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம லா லெக்சர் ஆல்ரெடி ஃபுல்லாக முடிச்சாச்சு, எக்கனாமிக்ஸும் ஆல்ரெடி ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ 3வது சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் என்ன அதனால் அந்த லாலையும் எக்கனாமிக்ஸ்லையும் லாஸ்ட்டு சாப்டர் மட்டும் நான் என்ன பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணி போடாமல் இருந்தேன். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ தரம் எஃபர்ட் பண்ணி போடுறோமே, ஆக்சுவலாக பீப்புளெலாம் அது பார்க்குறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது பார்க்குறாங்களா, இல்லைனா சும்மா நம்ம மட்டும் போட்டுருக்கோம், அதுக்கு வந்து எந்த யூஸும் இல்லாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் லாஸ்ட்டு போடல. ஓகேவா, லாஸ்ட்டு சாப்டர் போடல. சரி யாராச்சும் நோட் பண்ணி சொல்கிறாங்களா, சார் நான் இவ்வளோ தரம் பார்த்துட்டேன், எனக்கு நீங்கள் அதையும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்கிறாங்களான்னு பார்த்தோன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு. ஓகேவா, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் சார். நான் வந்து பார்த்தோன்னா உங்களோட கிளாஸை பார்த்து தான் வந்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு நீங்கள் லாஸ்ட்டு முடிங்க சார், எப்படியாச்சும் எல்லா சப்ஜெக்ட்டையும் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக முடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பர்டிகுலராக போடுங்க சார், லா வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுற எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் வந்துன்னு இருந்தது. இப்படியும் ஒரு 30-40 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்ம எடுக்கிற கிளாஸ் இல்லை நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பீப்புள் வந்து நல்லா தான் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம போடுற எந்த எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்தது. ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக அதை செக் பண்ணால் தான் நான் இதை போடவே இல்லை. பட் என்ன அதனால் அவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா இதை டிமாண்ட் பண்ணுறதுனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் மோட்டிவேஷன் வருது. எப்படியாச்சு இதுக்கப்புறம் இன்னுமே ரெகுலராக நான் போட்டு ஃபுல், அதாவது மெயின் எக்ஸாம்பிளர் ஃபுல் போர்ஷனு நான் மேக்ஸையும் தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ மேக்ஸு அதாவது வந்து ஒரு December 10க்குள்ளே எப்படியாச்சும் அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து குயிக்காக மேக்ஸு எடுக்கிறதுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. பட் என்ன அதனால் பாஸ் ஆகிற அளவுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 வீடியோஸில் கவர் பண்ணுற மாதிரி. ஓகேவா, டிசம்பருக்குள்ளார எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு மெயின் எக்ஸாமுக்கு இதை பார்த்துட்டு போனாலே அதாவது இதை பார்த்துட்டு போனாலே பாஸ் ஆகிடுவோம்னு சொல்ல முடியாது. நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. பட் என்ன அதனால் அதுக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி என்னோடய கிளாஸை பார்த்துட்டு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனாலே வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர மாதிரி எல்லாமே நம்ம போட்டுடணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனில் தான் ஓடிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்களும் நிறையவே ரெஸ்பான்ஸ் தரீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சரி வாங்க நம்ம இந்த லெக்சரில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கேட்டுனே இருக்கிறாங்க. ஓகேவா, சார் நீங்கள் இந்த சம்மரி புக்கை மட்டுமே படிச்சுட்டு போய் எக்ஸாம் எதனா பாஸ் ஆக முடியுமா, இதை மட்டுமே போதுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். என்ன அதனால் லாக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தியரி சப்ஜெக்ட். ஓகேவா, லாக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் நீங்கள் ஒரு டைம், ஓகேவா, உங்களை வந்து அதில் ஃபுல்லாகவே படிக்க சொல்ல ஒரு டைம் ஆச்சு உங்களோட பென்சில் எடுத்து ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியலில் படிக்கணும். ஓகேவா, ஒரு டைம் ஆச்சு படிக்கணும். மெயின் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஐசிஐ வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் வந்து அவங்களோட மெட்டீரியலில் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னதுன்னா எக்ஸாம் டைமில் அதே வச்சு படிக்க முடிஞ்சாலும் ஓகே. பட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சம்மரி நோட்டு இருந்தனா இன்னுமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா எக்ஸாம் டைமில் நமக்கு 1.5 days தான் கொடுக்க போகிறாங்க, 1.5 days கொடுக்க போகிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த டைம்குள்ளார முடிக்கல, ஈவன் தான் நம்ம நல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருந்தாலும் ரிவிஷன் ஒழுங்காக பண்ணாட்டினா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் போராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு சம்மரி நோட்டு அந்த பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணேன். பட் என்ன அதனால் அதே வச்சு நான் இதே ஃபஸ்ட் டைம் படித்து இதே நான் ரிவிஷன் பண்ணி போகணுன்னா போகலாம். பட் என்ன அதனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் இருந்து வெளியே கூட கேட்கலாம். ஓகேவா, பட் இதிலே 90% தான் இருக்கும், இதிலே 90% ஆஃப் த கோர் கான்செப்ட்லாம் இருக்கும், இதிலேருந்து வெளியே கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் டு ஸ்டடி ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் அட்லீஸ்ட் 1 time. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் 2nd time 3rd time 4th time அதை தூக்கி போட்டு இங்கே வந்தாலும் ஓகே. சார் இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 1.5 மாதம் ஒரு மாதம் தான் இருக்குது, இப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓகே, நீங்கள் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி மெட்டீரியல் மட்டும் வச்சே படிக்கலாம். பிகாஸ் உங்களால் ஒரு 70-80 மார்க் எடுக்க முடியாட்டினாலும் மினிமம் 60 மார்க் வந்து எடுக்கலாம், ப்ரொவைடட் இதை கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் படிக்கணும். சம்டைம்ஸ் வந்து நிறைய கான்செப்ட்லாம் வந்து டப்பா கூட அடிக்க வேண்டிய நிலமை வரலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து டப்பா அடிக்க வேண்டியதான், டப்பா அடித்து இதில் எண்ட் டு எண்ட் A to Z ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து எத்தனை பேஜ், ஒரு 170 பேஜ் இருக்கா, 170 பேஜ்லேயும் இருக்கிற கான்செப்ட் எனக்கு புரியும் சார், அதில் இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்லாம் நான் டப்பா அடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு மோர் தென் எனஃப். பட் என்னன்னா சில பேர் இதையே வந்து அரைகுறையாக படிப்பாங்க. ஓகேவா, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிற கேட்டகிரி தான். என்ன சார் இப்படி ஃப்ராங்காக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கண்ணா, இதில் மூடி மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியலை மட்டும் படிக்க போகிறீங்கன்னா 100% வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு 14 hours. ஓகேவா, மினிமம் 12 to 14 hours பெர் டே வந்து டெடிகேட் பண்ணி இந்த சம்மரி மெட்டீரியல் நான் கொடுக்குற எல்லா சம்மரி மெட்டீரியலும் படிங்க. அதிலிருந்து இதை தவிர்த்து வந்து சில அடிஷ்னல் கான்செப்ட்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, அதான் இதில் 90% இருக்குன்னா மீதி 10% வந்து ஐசிஐ ஸ்டடி மெட்டீரியல் இருக்கலாம். கஷ்டமாக கேட்கணும்னா அந்த 10%லேருந்து கேட்கலாம். ஓகேவா, பட் அது ஒரு 20 மார்க்கு மேக்ஸிமம் 20 மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் கோர் கான்செப்ட் இதில் இருந்து எப்படியும் 80 மார்க் வந்துடும். நீங்கள் நல்ல தெளிவாக எந்த இதுவும் விடாமல் தரவாக படிச்சிங்கன்னா அந்த 80 மார்க்கில் மினிமம் 60 மார்க் எழுத முடியும். 80க்கு 80 எழுத முடியும்னு நான் சொல்லலை, அது யாராலையும் எழுத முடியாது. பட் மினிமம் அந்த 80க்கு 60 மார்க் எழுத முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை என் டு என் படிக்கணும். சப்போஸ் இதே நான் அரைகுறையாக படிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னால் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த இதை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஓகேவா, நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னேன்னா ரெக்கமெண்டட் என்னதுன்னா ஐசிஐ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டைம் படிச்சுட்டு இதை செகண்ட் டைம் படிச்சிங்கன்னா உங்களை ஃபெயில் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா, பட் இல்லை பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி ஒழுங்காக நீங்கள் டைம் யூஸ் பண்ணல, ஐசிஐ ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு இங்கே வரத்துக்கு வந்து டைம் இல்லைன்னா ஓகே பரவாயில்ல. நீங்கள் பட் என்னன்னா 100% இல்லை 200% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேவா, ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் பண்ணி இதில் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. சார் இல்லை ஏதாச்சும் ஒரு ரெண்டு சாப்டர் விட்டுட்டு மற்ற எல்லாருமே படிக்கலாமா, இல்லை கம்பெனிஸ் ஆக்ட் குழப்பமாக இருக்குது அதை விட்டுலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் படிக்கிறதே வந்து பார்த்தோன்னா சம்மரி தான், அதுலேயும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணி எதுவுமே விடக்கூடாது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாரும் கேட்டுன்னு இருந்தாங்க இதை மட்டும் வச்சு படிக்கலாமா, இது மட்டும் வச்சு படிக்கலாமான்னு. அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குற மாதிரி தான் நான் வந்து இதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே சரி வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சாப்டருக்குள்ளார போகலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. ஸோ இந்த ஆக்டில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், எந்த சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி படிக்க போகிறோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அது எப்படி இருக்கணும், ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் போட்டு சொல்கிறாங்க. அதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. அது என்ன சார் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்ன சார் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா ஒரு துண்டு பேப்பர். ஓகேவா, ஒரு துண்டு பேப்பர். அந்த துண்டு பேப்பரை எப்படி எழுதணும், யார் சைன் போடணும், எப்படி வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு பேப்பர் படிக்கிற சாப்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். என்ன சார் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் கண்ணா. எதுக்கு சார் இந்த துண்டு பேப்பரை பற்றி நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பேக் ஸ்டோரியை நான் சொல்கிறேன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ட்ரேட் எப்படி பண்ணுவாங்க, அந்த காலத்தில் ட்ரேட் எப்படி பண்ணுவாங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டர் சிஸ்டம் அதாவது பண்டை மாற்று முறை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தக்காளி வேணும்னா நான் வந்து பார்த்தேன்னா உருளைக்கிழங்கு கொடுப்பேன். ஏன்னா என் வயலில் வந்து உருளைக்கிழங்கு விளையுது, பட் என் வயலில் தக்காளி விளையிலன்னா நான் உருளைக்கிழங்கு கொடுத்து தக்காளி வாங்குவோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெங்காயத்தை கொடுத்து நான் பச்சை மிளகாய் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்குவோம், ஒரு கூட்ஸை கொடுத்து கூட்ஸ் வாங்குவேன். இப்படி தான் என்னதுன்னா பண்டை மாற்றும் முறை இருந்தது. அதாவது நான் வந்து ஒரு பொருளை வாங்கணுன்னா நான் இன்னொரு பொருளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகேவா, பட் இதில் வந்து நிறைய சிக்கல் இருந்தது. என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்கு நான் ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. பட் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஏதாச்சும் டிமாண்ட் வரலாம். ஓகேவா, அந்த டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது, ப்ளஸ் என்னால் வேல்யூ பண்ண முடியாது. உருளைக்கிழங்கும் தக்காளியும் ஒன்றா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு தெரியாது. இது 1 கிலோ வேறு, அது 1 கிலோ வேறு. பட் என்னால் எவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கம்பேர் பண்ண முடியாது. இதோட வேல்யூவை வந்து என்னால் எடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் இத்தனை டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு பேப்பரை கண்டுபிடிச்சோம். ஓகேவா, ஒரு பேப்பர் கண்டுபிடிச்சோம். அதுதான் என்ன பேப்பர்னா மணி. ஓகேவா, தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா கூட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, கூட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஒரு கூட்ஸ் வேணும்னா இன்னொரு கூட்ஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் நிறைய ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேப்பரை கண்டுபிடிச்சோம். அந்த பேப்பர் தான் வந்து பார்த்தோன்னா மணி. ஓகேவா, அதாவது காசு. ஓகே, 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய். ஓகே நான் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னா நான் மணியை கொடுத்தனா போதும். ஓகேவா, அது 500 ரூபாவா அந்த பேப்பரை கொடுத்தனா போதும். நான் மறுபடியும் 500 ரூபாய்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா பொருள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும்னா இந்த மணியை வாங்கிக்கிட்டு மறுபடியும் இந்த மணியை அவன் தேவையான பொருளை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸை ரிமூவ் பண்ணால் தான் மணி. பட் என்ன அதெல்லாம் சம்டைம்ஸ் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா மணி இல்லை. அதாவது என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் காசு வரலாம். ஓகேவா, ஃப்யூச்சரில் காசு வரலாம். அப்படி இல்லைனா சார் என்கிட்ட இப்போ கையில் காசு இல்லை, ஆனால் என்கிட்ட பேங்க்கில் இருக்குது. ஓகேவா, என்கிட்ட பேங்க்கில் இருக்குது. பேங்க் ஆனால் வந்து பார்த்தோன்னா மூடிடுச்சு, ஆனால் எனக்கு அவசரமாக பசிக்குது சார், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சிக்கலை தவிர்க்கிறதுக்காக நம்ம இன்னொரு பேப்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் என்ன பேப்பர்னா
NI நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம வந்து பார்த்தோன்னா கூட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மணியை கண்டுபிடிச்சோம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, டப்புன்னு என்கிட்ட வந்து பார்த்தோன்னா கேஷ் இருக்காது. ஓகேவா, என்கிட்ட கேஷ் இருக்காது. மேபி ஃபியூச்சரில் வரலாம், எனக்கு மாத கடைசி ஃபியூச்சரில் எனக்கு சம்பளம் வரலாம். அப்படி இல்லைனா எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு பேங்க் ஹாலிடேயில் வந்து நான் ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கேன். என் கையில் கேஷ் இல்லை, ஆனால் பேங்க்கில் இருக்குது சார். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண தேவைப்படனா நீங்கள் ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துன்னு போனால் போதும். அந்த பேப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் தான் வந்து பார்த்தோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ பட் என்னன்னா, நீங்கள் சின்னதாக ஒரு துண்டு பேப்பரை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். அந்த பேப்பரை நான் வேலிடாக வந்து நான் இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அதில் இருக்கிற ஓனர்ஷிப்பை நான் இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஓகேவா, இந்த துண்டு பேப்பரில் எத்தனை விதம் இருக்குது, இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எத்தனை விதம் இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ரூல்ஸு, எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக நம்ம படிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். ஒரு பேப்பரை மட்டும் பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா 1881 ஆக்சுவலாக போட்டாங்க. ஃபஸ்ட்டு மார்ச் 1881 இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் எல்லா டெரிட்டரிலையும் அப்ளை ஆகும். பட் என்னதுன்னா, இது RBI ஆக்ட் வந்து பார்த்தோன்னா ஓவர் ரைட் பண்ணது. அதாவது RBI ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியை பற்றி ரெகுலேஷன் பண்ணும். ஓகேவா, பட் என்னதுன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இந்த எண்ணெயை பற்றி, அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெகுலேட் பண்ணும். பட் என்னதுன்னா ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கான்ஃப்ளிக்ட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் இதில் இருக்கிற ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிக்கு அப்ளை பண்ணக்கூடாது, அதாவது கரன்சி நோட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. அந்த காந்தி தாத்தா போட்ட படமும் ஒன் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் என்னதுன்னா அது அவுட் ஆஃப் டாபிக், அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கவர் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ வந்து மீனிங் பார்த்துலாம். ஓகேவா, மீனிங் பார்த்துலாம். அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சின்ன பேப்பர் தானே வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரை நம்ம என்ன பண்ண முடியும்னா, freely transferable from one person to another person by delivery or endorsement by delivery. சார் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஓகேவா, என்கிட்ட ஒரு கார் இருக்குது. என் ஃப்ரெண்டு நான் ஏன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு பி. ஓகேவா, நான் வந்து பார்த்தோன்னா கார் வச்சுருக்கேன். ஓகே, நான் கார் வச்சுருக்கேன். அந்த கார் எனக்கு தேவையில்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றேன். மச்சான் நீ வாங்கிக்கடா என் காரை, எனக்கு வந்து தேவையில்லை, உனக்கு தான் நிறைய தேவைப்படுதில்லை, நீ அடிக்கடி ஊர் சுற்றுற, நீ கார் வாங்கிக்கோ, எனக்கு வந்து பார்த்தோன்னா நீ கேஷ் தான் அப்படின்னு நான் கேட்குறேன். என் ஃப்ரெண்டு என்னடா டப்புனுங்க கேஷ் கேட்குற, உனக்கு தான் தெரியும் எனக்கு வந்து பார்த்தோன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி தான் சம்பளம் வரப்போகுதுன்னு, என்கிட்ட இப்போ கேஷ் இல்லையே, ஸோ நான் அப்புறமா தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை மச்சான் நீ என்ன பண்ணு, எனக்கு புரியுது உனக்கு வந்து பார்த்தோன்னா சம்பளம் வரல, ஆனால் எனக்கு இப்போ கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது, என்ன பண்ணி எனக்கு ஒரு துண்டு பேப்பர் கொடு, நான் அந்த துண்டு பேப்பரை வச்சு நான் வந்து பார்த்துக்கிறேன், என்னோட தேவையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போ கொஞ்சம் எனக்கும் கேஷ் தேவைப்படுது, பட் நீ என்னதுன்னா எனக்கு நீ மணி தர தேவையில்ல, அதாவது மணி வாங்கிட்டே இல்லை, நீ அது வந்தோடனே தந்துக்கோ, பட் என்னதுன்னா எனக்கு ஒரு துண்டு பேப்பரை எழுதி கொடு. அவனுக்கு புரியல, என்னடா துண்டு பேப்பர்னு சொல்கிறேன், நான் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை கண்ணா, நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, ஒரு துண்டு பேப்பரை எடுத்து எழுது, நான் சொல்கிறத எழுது. அதாவது ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்டர் ஏ ₹5 lakhs. அதாவது என் காரு 5 லட்சம், நீ எனக்கு 5 லட்சம் இன்றைக்கி தர தேவையில்ல, ஆனால் நான் 5 லட்சம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒரு துண்டு பேப்பரில் எழுதி சைன் போட்டு கொடு, நான் அந்த பேப்பரை வச்சுக்கிறேன், அந்த பேப்பர் வந்து பார்த்தோன்னா சட்டப்படி செல்லும், அந்த பேப்பருக்கு வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் வேல்யூ, நான் அந்த பேப்பரை கொடுத்து நான் வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் எனக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அவனும் எழுதுறான் என்னதுன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிறான், ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கிறான், அதில் எழுதுறான் ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்டர் ஏ ₹5 lakhs ஆஃப்டர் 15 days. ஏன்னா 15 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு சம்பளம் வரும், நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதிட்டு என்ன பண்ணுறான், ஒரு சைனை போடுறான். சார் இந்த பேப்பர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சட்டப்படி செல்லுமா சார், இந்த பேப்பருக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பருக்கு வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் வேல்யூ கண்ணா, இந்த ஒரு துண்டு பேப்பருக்கு 5 லட்சம் வேல்யூ அப்படின்னு யார் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொல்லுது. ஓகேவா, ஸோ இதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது வந்து ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ எனக்கு யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா, பி வந்து பார்த்தோன்னா ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மறுபடியும் சார் ஏ வந்து இவன் 15 நாள் வந்து கேட்குறான், ஆனால் 15 நாளுக்கு முன்னாடி உனக்கு காசு தேவைன்னா இந்த பேப்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 15 லட்சம் வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, என்னன்னா ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் one person to another person. அது எப்படி சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒன்று டெலிவரினா ஒன்றும் இல்லை, போய் இப்போ அமேசானில் வந்து டெலிவரி பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம், அவன் வந்து கையில் கொடுப்பான். ஓகேவா, அந்த கொரியர் ஏஜென்ட் வந்து கையில் கொடுப்பான், அதுதான் டெலிவரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தேன்னா என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா ரெண்ட் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்ட் பே பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட கேஷ் இல்லை. ஓகேவா, நான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யார் எனக்கு கொடுத்தா, ஏ வந்து பி கொடுத்தான். பி மறுபடியும் என்ன பண்ணுறான், அதை வந்து பார்த்தோன்னா சிக்கு கொடுக்குறான். சி யாருன்னா லேண்ட்லார்டு. ஓகேவா, சி யாருன்னா லேண்ட்லார்டு, அதாவது அவனோட வீட்டு ஓனரு. அவன் ஒரு வருஷத்துக்கான ரெண்ட்டு கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன், கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். அது எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எய்தர் டெலிவரி பண்ணலாம், அப்படியே அவன் கையில் போய் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைனா என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி பண்ணலாம். அதாவது நார்மல் டெலிவரி, இன்னொன்று என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. அது என்ன சார் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லைன்னா, இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பருக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஏ வந்து சைன் போடுவான். ஓகேவா, அதாவது அருண் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சைன் போட்டுட்டு மறுபடியும் போய் கொடுத்தனா அது பேர் தான் என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. சைன் போடாமல் கொடுத்தனா நார்மல் டெலிவரி, சைன் போட்டுட்டு கொடுத்தனா என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. தட் மீன்ஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை நம்ம ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நார்மலாக டெலிவரி பண்ண முடியும், கையில் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சைன் போட்டுட்டு டெலிவரி பண்ண முடியும். அது எதுக்கு சார் நார்மலான ரெண்டு கான்செப்ட் எதுக்கு சார் இருக்குது, நார்மல் டெலிவரின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து என்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எதுக்கு 2 விதமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். பட் நான் ஃபார் த டைம் பீயிங் நீங்கள் இதுதான் வந்து டெஃபினேஷன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் வந்து இன்னொருத்தவனுக்கு டெலிவரி பண்ணனா அவனுக்கு அந்த பேப்பரோட ஓனர்ஷிப் போயிடும். யாருக்கு, இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தோன்னா யாருக்கு அந்த பேப்பரோட ஓனர்ஷிப் போயிடுச்சுன்னா சிக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா, சி போயிட்டு டேரெக்டாக என்ன பண்ணலாம், பி கிட்ட போய் கேட்கலாம். அதாவது பி கிட்ட போயிட்டு, சார் இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் 5 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துறாங்க, எனக்கு நீங்கள் கேஷை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பி கிட்ட போயிட்டு கேஷை வாங்கிக்கலாம். பியும் வந்து பார்த்தோன்னா கேஷை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவர் சைன் போட்டார். ஓகேவா, ஸோ இதுதான் கண்ணா. இப்படி சப்போஸ் காசு இல்லாட்டினா ஒரு துண்டு பேப்பரை வச்சு ட்ரேட் பண்ணலாம், ஒரு துண்டு பேப்பரை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில். ஓகே, அந்த துண்டு பேப்பர் பேர் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். அந்த துண்டு பேப்பரை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஓகேவா, 3 விதமாக பிரிக்கலாம். என்ன அதுனா, எய்தர் அதை ப்ராமிசரி நோட்டாக இருக்கலாம், எய்தர் அந்த துண்டு பேப்பர் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு ப்ராமிசரி நோட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செக்காக இருக்கலாம். இப்போ இதை 3 பற்றி தான் வந்து அடுத்து நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேவா, அதாவது எய்தர் அந்த துண்டு பேப்பரு ப்ராமிசரி நோட்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தோன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா செக்காக இருக்கலாம். ஓகேவா, செக்லாம் மோஸ்ட்டாக செக் எல்லாருக்கும் தெரியும், பேங்க்கில் கொடுக்குற துண்டு பேப்பரு. பட் ப்ராமிசரி நோட்டும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் மேபி நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஓகேவா, ப்ராமிசரி நோட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், எனக்கு வந்து இந்த இடத்துல யார் சொல்கிறா, என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்கிறான். அதாவது என் ஃப்ரெண்டு டெட்டாரு. ஓகேவா, நான் கூட்ஸை செல் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு டெட்டாரு. அதாவது அவன் வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு கடன் பட்டிருக்கான். ஓகேவா, அதாவது கடன்காரன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, காசு கொடுக்க வேண்டியவன் ஒரு துண்டு பேப்பரில் எழுதுனா அது ப்ராமிசரி நோட்டு. ஓகேவா, ப்ராமிசரி நோட்டு. இதுவே காசு வாங்க வேண்டியவன் ஒரு துண்டு பேப்பரில் எழுதுனா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். காசு வாங்க வேண்டியவன், டே மச்சான் எனக்கு நீ வந்து இவ்வளோ தரம் கொடுக்கணும், அது 15 நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன்னா அது பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. அதாவது ப்ராமிசரி நோட்னா ஒருத்தவன் ப்ராமிஸ் பண்ணுவான், நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவான். சார் நீங்கள் எனக்கு காசு கொடுத்துருக்கீங்க மச்சான், நீ எனக்கு காசு கொடுத்துருக்கேன், நான் உனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த காசை 15 நாளுக்கு அப்புறம் சம்பளம் வந்தானு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ப்ராமிசரி நோட்டு. அந்த துண்டு பேப்பர் பேர் ப்ராமிசரி நோட்டு. இல்லை அவனுக்கு எழுத படிக்க தெரியாது, நானே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இங்கே பாரு, 15 நாளுக்கு அப்புறம் நீ என் வீட்டுக்கு வந்து நீ எனக்கு காசு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீ நான் வீட்டில் இருக்க மாட்டேன், 15 நாளுக்கு அப்புறம் என்னோட தங்கச்சிக்கு நீ காசு கொடுக்கணும், அப்படி இல்லை என் வீட்டில் வந்து யாருமே இல்லைன்னா நீ என் வீட்டில் இருந்து யார் வந்து என் வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்களோ நீ அவங்களுக்கே காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணுறேன். ஓகேவா, நான் ஆர்டர் பண்ணுறேன்னா அது வந்து பார்த்தோன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. ஓகேவா, அது ஆர்டர் பண்ணுறேன்னா நீ எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணால் அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. இதுவும் செக்கும் நான் ஆர்டர் தான் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறேன். பட் அது யாருக்கு ஆர்டர் பண்ணேன்னா பேங்கருக்கு ஆர்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் அந்த கஜினி படம் பார்த்துருப்பீங்க ஓகேவா. அதில் சஞ்சய் ராமசாமி என்ன பண்ணுவார், யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா காசு கொடுப்பாரு, அதாவது காசு கேட்டு வருவாங்க, டொனேஷன் கேட்டு வருவாங்க. சஞ்சய் ராமசாமி டப்புன்னு எழுதி அவர்கிட்ட கேஷ் இருக்காது, பாக்கெட்லேருந்து ஒரு துண்டு பேப்பர் எழுதி கொடுப்பாரு, அதுதான் செக்கு. அந்த செக்கில் வந்து என்ன எழுதுவார்னா, இந்த மாதிரி பேங்க்குக்கு எழுதுவார். இங்கே பாருங்கள், அவரோட அக்கௌண்ட்டில், அதாவது அவரோட காசு எல்லாமே எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பிஐ பேங்க்குக்கு அவர் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி நான் டொனேஷன் கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், 5 லட்சத்தை வந்து பார்த்தோன்னா டொனேஷன் கேட்டு வருவாங்க, நான் செக்கு கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க என் அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பேங்க்குக்கு ஆர்டர் கொடுத்தேன்னா அது வந்து பார்த்தோன்னா செக்குன்னு அர்த்தம். இல்லை நான் டேரெக்டாக என் ஃப்ரெண்டுக்கே நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா என் ஃப்ரெண்டு, யார் கடன் பட்டவன், என் ஃப்ரெண்டு அவனாக வந்து ப்ராமிஸ் பண்ணுறான், நான் உனக்கு இவ்வளோ தரம் பே பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா அதுதான் ப்ராமிசரி நோட்டு. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த 3 பேப்பருக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி வந்து பார்த்தோன்னா இதை வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்கணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராமிசரி நோட் பார்க்கலாம். ஓகே, ப்ராமிசரி நோட். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ப்ராமிசரி நோட்டுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா, அதை நம்ம 1 by 1 பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். ஓகேவா, அந்த துண்டு பேப்பரில் வந்து பார்த்தோன்னா, சார் நான் வந்து பேப்பரை கீச்சு கொடுத்துட்டேன், ஆனால் நான் எல்லாமே வாயில் சொல்லிட்டேன். அதாவது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா பேப்பரை கீச்சு எழுதி கொடுத்துட்டான், அதாவது பேப்பரை கீச்சு சைன் பண்ணி கொடுத்துட்டான். மச்சான் இந்த துண்டு பேப்பரில் என் சைன் இருக்குது, நீ இதை வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் நான் இப்போயே சொல்கிறேன், உனக்கு நான் 5 லட்சம் தருவேன், 15 நாளுக்கு அப்புறம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயால் சொல்கிறேன் அப்படின்னா அது வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எவ்வளோ அமௌண்ட்டு, நான் எப்போ பே பண்ணுவேன், யாருக்கு பே பண்ணுவேன், ஸோ எத்தனை நாளுக்கு அப்புறம் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக வந்து பார்த்தோன்னா எழுதணும். ஓகேவா, இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். அதுக்கப்புறம் எழுதிட்டு யார் எழுதுகிறாங்களோ அவங்க சைன் போடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பிஏக்கு கொடுத்தான், ஏசிக்கு கொடுத்தான், சி வந்து டிக்கு கொடுக்கலாம், டி நினச்சினா ஈக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிளாக இருக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹோல்டர்ஸ் டைட்டில் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட். அது என்ன சார் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாமே ஜென்யூனாக நடக்கணும் கண்ணா, எல்லாமே ஜென்யூனாக நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 15 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவன் தரேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கேட்கல. ஓகேவா, நான் என்ன நினைக்கிறேன், ஐயோ அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட கேட்டால் என்ன நினச்சிப்பான், ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா என்னை ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்கல. ஆனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு துண்டு பேப்பர் எழுதி நானாக வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா சைனை ஃபோர்ஸ் பண்ணுறேன். அதாவது நான் வந்து பார்த்தோன்னா சைனாக ஏமாத்துறேன். அதாவது ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்டர் அருண் ₹5 lakhs ஆஃப்டர் 15 days அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதல, நானாக எழுதி சைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நானாக எழுதி சைன் பண்ணிக்கிறேன். அந்த பேப்பர் என்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் காசு தேவைப்படுதுன்னா நான் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏமாற்றி அந்த பேப்பர் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வேலிடான்னு கேட்டிங்கன்னா இது வேலிட் இல்லை. ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஜென்யூனாக வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்கல, நானாக ஏமாத்துறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹோல்டர்ஸ் டைட்டில். என்கிட்ட நான் தான் ஹோல்டர், கரெக்டாக நான் தான் அந்த பில்லை ஹோல்ட் பண்ணுறேன். பட் என்னதுன்னா அதோட ஓனர்ஷிப் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்கல, நானாக வந்து பார்த்தோன்னா ஏமாற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏமாற்றி எடுத்துக்கிட்டேன்னா அது வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஓகேவா, இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் எனி நம்பர் ஆஃப் டைம். அதாவது என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தனா நான் வந்து எனக்கு ஏதாச்சும் கடன்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு கிரெடிட்டாக இருக்கிறாங்கன்னா நான் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த கிரெடிட்டார் அவனோட கிரெடிட்டாருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அது போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இன்னொன்று அன்கண்டிஷனல். அதாவது என்னதுன்னா, இப்போ இந்த ப்ராமிஸ், ஓகேவா, எங்கே பார்த்தோம், ஐயோ ஓகேவா, அதாவது ப்ராமிசரி நோட்டில் என் ஃப்ரெண்டு ப்ராமிஸ் பண்ணுவான், அப்படி இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன்னா நான் என் ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது எல்லாமே அன்கண்டிஷனலாக இருக்கணும். அன்கண்டிஷனல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிஷன் இருக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது, மச்சான் நான் உனக்கு வந்து பே பண்ணுறேன், எல்லாமே பே பண்ணுறேன், 15 நாளுக்கு அப்புறம் பே பண்ணுறேன். பட் என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்தோடனே நான் பே பண்ணுறேன். ஓகேவா, அப்படி இல்லைன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தோடனே பே பண்ணுறேன், ஸோ அவங்க வரும்போது வச்சு காசு எடுத்துன்னு வருவாங்க, சப்போஸ் அவங்க வந்தனா அந்த மாதிரி நான் வந்து உனக்கு பே பண்ணுறேன், அப்படி இல்லைனா பே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு எந்த விதமான கண்டிஷனும் இருக்கக்கூடாது. ஓகேவா, அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நான் ஆர்டர் போடும்போது கண்டிஷன் போடக்கூடாது, மச்சான் நீ எனக்கு வந்து பார்த்தோன்னா பே பண்ணணும். ஓகேவா, நீ எனக்கு பே பண்ணணும், இத்தனாம் தேதி எனக்கு நீ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறேன்னா, பட் என்னதுன்னா இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனால் நீ பே பண்ணால் போதும், இது நடந்தனா நீ பே பண்ணால் போதும்,
இல்லை நான் இங்கே வந்து நான் என் வீட்டில் இருந்தேன்னா நீ பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கண்டிஷனும் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அன்கண்டிஷனலாக இருக்கணும் இந்த ப்ராமிஸு, இந்த ஆர்டர். ஓகேவா? அன்கண்டிஷனலாக இருக்கணும். பே பண்ணுறேன்னா பே பண்ணுறேன், இது நடந்தால் நான் பே பண்ணுறேன், இல்லை இது நடந்தால் நீ எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கண்டிஷனும் போடக்கூடாது. அது மெயின் க்ரைட்டீரியா. ஓகேவா? அன்கண்டிஷனல் ஆர்டர் ஆர் ப்ராமிஸ் இருக்கணும். இன்னொன்று எல்லாமே சர்ட்டனாக இருக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு, எப்போ, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சர்ட்டனாக இருக்கணும். எழுதிட்டு அதை டெலிவர் பண்ணணும். ஓகேவா? என் ஃப்ரெண்டு எழுதிட்டு ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்டர் அருண் ₹5 lakhs அப்படின்னு எழுதிட்டு அவன் வந்து பார்த்தோன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான், அதாவது டெலிவர் பண்ணணும், எனக்கு டெலிவர் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் ஆக்சுவலாக இப்போ ப்ராமிசரி நோட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, இது 1 by 1 படிக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, பட் என்னதுன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கலாம், ப்ராமிசரி நோட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்கலாம், அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி செக்குக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கலாம். அதை நம்ம 1 by 1 இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஸ்பெசிமென் கொடுத்துருக்கலாம். அதாவது ஒரு ப்ராமிசரி நோட்டுனா ஆக்சுவலாக எப்படி இருக்கும், அப்படி இல்லை ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் ஒரு பிக்சர் நான் கொடுத்துருக்கலாம். பட் பிக்சர் கூட இல்லை. பட் என்னதுன்னா நான் ஃபார் த டைம் பீயிங் வந்து நான் கூகுளில் வந்து காட்டுறேன். ஓகேவா? கூகுளில் வந்து காட்டுறேன். இது ப்ராமிசரி நோட்டு. ஓகேவா? நான் சும்மா ஸ்பெசிஃபிக் ஆஃப் ப்ராமிசரி நோட்டுன்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் இங்கே கூட போடலாம். ஓகே சார், நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி வரும்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அதாவது ப்ராமிஸ் பண்ணுறான், என் ஃப்ரெண்டு ப்ராமிஸ் பண்ணுறான் ஐ மிஸ்டர் பி. ஓகேவா? அதாவது மிஸ்டர் பி டூ ப்ராமிஸ் டு பே த சம் ஆஃப் 5 lakhs டு மிஸ்டர் அருண் அகேன்ஸ்ட் ஆஃப் வேல்யூ ரிசீவ்டு. அதாவது அகேன்ஸ்ட் ஆஃப் கார் ரிசீவ்டு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டை இன் 5 equal இன்ஸ்டால்மெண்ட். அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதையும் தெளிவாக எழுதிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், நான் எப்போ பே பண்ண போகிறேன், எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண போகிறேன், யாருக்கு பே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக எழுதணும். ஓகேவா? ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைனா ஏதாச்சும் நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டேட்னு கூட நம்ம போடலாம், இல்லைனா எத்தனை நாளுக்கு அப்புறம் கூட போடலாம். ஸோ எப்படி வேணாலும் போடலாம், ஆனால் டைம் லிமிட் இருக்கணும். ஸோ இதை தான் வந்து என்னதுன்னா ஒரு ப்ராமிசரி நோட்டு எழுதுகிற விதம். இங்கே பிளேஸ் டேட் இருக்கா, இங்கே பிளேஸ் டேட் இருக்குது, யார் சைன் பண்ணுறாங்களோ யார் எழுதுறாங்களோ அவங்களோட சைன் இருக்கணும், ஒரு ஸ்டாம்ப்பு. ஓகேவா? ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும். அந்த ₹1.50 சொல்லிட்டு ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, அதை வாங்கி ஓட்டணும். யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேயோட நேம் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டு. ப்ராமிசரி நோட்டுனா கடன்காரன், அதாவது டெட்டார் வந்து நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, கிரெடிட்டார் டேய் நீ எனக்கு தாடா, நீ எனக்கு தா, இல்லை என்னோட தங்கச்சிக்கு தா, இல்லைனா என்னோட அப்பாவுக்கு தா, இல்லைனா என் ஃப்ரெண்டுக்கு தா, இல்லைனா நான் யார் வந்து உனக்கு அனுப்புகிறோனோ அவனுக்கு தா. அதாவது பியர்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் யார் எடுத்துன்னு வந்து அனுப்புகிறாங்களோ அவனுக்கு தா. நான் இருப்பேனான்னு தெரியல, மேபி என்னோட ஒர்க்கர்ஸில் யார் இருந்தாலும் நீ அவனுக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு எதுனா அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதுவாங்க. ஓகேவா? 60 days ஆஃப்டர் டேட், அதாவது இங்கே என்ன டேட் இருக்குது, 15 மார்ச்னு ஏதோ இருக்குது, அந்த டேட்லேருந்து 60 நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு காசு கொடு, இல்லைனா நான் சொல்கிறவனுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி நான் என்ன பண்ணுறேன், எழுதி நான் வந்து இங்கே வந்து சைன் பண்ணுறேன். ஓகேவா? மகேஷ் பட்டேல்னு யாரோ எழுதுறாங்க, அவங்க சைன் பண்ணுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க, விஜய் ஜாதவ்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அவங்களும் வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒரு துண்டு பேப்பரில் எழுதிட்டு சைன் போட்டேன்னா அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம 1 by 1 ப்ராமிசரி நோட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 பார்ப்போம். அது பார்த்து முடிச்சோடனே 90% ஆஃப் த சாப்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சம் ஹானர் அந்த மாதிரி சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். அது சின்ன சின்னதான். பட் என்னன்னா இதுதான் மேஜர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ப்ராமிசரி நோட். ஓகே, செக்ஷன் 4ல் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ப்ராமிசரி நோட் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஓகேவா? அதுவும் ஒரு துண்டு பேப்பரில் எழுதுகிற ஒரு விஷயந்தான் ப்ராமிசரி நோட்டு. ஆனால் என்ன ஆகுதுன்னா பேங்க் நோட்டு அப்படி இல்லைன்னா கரன்சி நோட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூடட். அதாவது வந்து பார்த்தோன்னா அது இந்த டெஃபினேஷனில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக RBI ஆக்ட் இருக்குது. சரி, அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்மளோட கரன்சி நோட்டும் ஒரு ப்ராமிசரி நோட்டான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அதுவும் ஒரு ப்ராமிசரி நோட்டு தான். யார் ப்ராமிஸ் பண்ணுறா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிளில் என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். ஓகேவா? என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறான். அதே மாதிரி இப்போ கரன்சி நோட்டில் யார் ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னா RBI கவர்னர் ப்ராமிஸ் பண்ணுவார். அதாவது இந்த பேப்பர், அதாவது மேபி அது 500 நோட்டாக இருக்கலாம், 2000 நோட்டாக இருக்கலாம்,
அந்த பேப்பர் நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நான் அதுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூவாக உங்களுக்கு நான் தருவேன். ஓகேவா? ஐடியலி அது கோல்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவரு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவார். ஸோ அதுவும் ஒரு ப்ராமிசரி நோட்டு தான். பட் என்னதுன்னா அந்த கரன்சி நோட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஆக்டில் வந்து பார்த்தோன்னா கவர் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ நம்ம படிக்கிற எல்லா ரூட்லும் வந்து பார்த்தோன்னா அந்த கரன்சி நோட்டுக்கு கவர் ஆகாது. அதை தவிர்த்து இருக்கிற நார்மல் ப்ராமிசரி நோட்டுக்கு கவர் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். ஓகே. அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் அதாவது அண்டர்டேக்கிங்னா ஒன்றும் இல்லை, ப்ராமிஸ். அதாவது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஐ அண்டர்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறாரு, இல்லைனா வேறு யாராச்சும் டேட்டார் எடுத்துக்கலாம். பட் என்னன்னா அது அன்கண்டிஷனலாக இருக்கணும். ஓகேவா? அன்கண்டிஷனலாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சைன் இருக்கணும். ஓகே. ப்ளஸ் சைன் இருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறேன்னு இருக்கணும். யாருக்குன்னு இருக்கணும். டூ யாருக்கு கொடுக்க போகிறேன்? டூ சர்டன் பர்சன். அதாவது என் ஃப்ரெண்டுக்கு. என் ஃப்ரெண்டு எனக்கு எழுதுறானா, இல்லைனா எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன்னா, இல்லைனா என் தங்கச்சிக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன்னா, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதுறோம். பட் என்னதுன்னா ஆர் டு த பியரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு இருக்குது. இது ஆக்சுவலாக தப்புக்கண்ணா. இது ஆக்சுவலாக தப்பு. அதாவது என்னதுன்னா பியரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்னா நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். இந்த பேப்பரை எனக்கு யார் எடுத்துன்னு வந்தாலும் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதாவது அருண் வந்து பார்த்தோன்னா எனக்கு கார் விற்றுருக்காரு. நான் அருணுக்கு வந்து காசு கொடுக்க விரும்புகிறேன். நான் அருணுக்கு காசு கொடுக்க ப்ராமிஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அருண் யார் சொல்கிற ஆளாக இருந்தாலும், அதாவது டு த ஆர்டர் ஆஃப் அருண். ஸோ அருண் யாருக்கு சொன்னாலும் நான் கொடுப்பேன். ப்ளஸ் நான் யார் பியரர், அதாவது அந்த பேப்பரை எனக்கு யார் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது சொல்கிறாங்க. பட் இதில் ஆக்சுவலாக 2 தான் வேலிடு. ஓகேவா? அதாவது எப்படி எழுதலாம்னா I promise to pay Mr. Arun. அப்படி இல்லைனா to the order of Mr. Arun or to the bearer அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஃபினேஷன் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த லைன் எழுதக்கூடாது. டு த பியரர்னு எழுதக்கூடாது. பட் என்னதுன்னா நீங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எழுதலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இங்கே டு மிஸ்டர் அருண் அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைனா ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் அருண். அருண் யாருக்கு சொல்கிறாரோ, மேபி அருண் வந்து பார்த்தோன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்லலாம், இல்லைனா அவரோட அப்பாவை சொல்லலாம். மச்சான் நீ எனக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராமிசரி நோட் கொடு, ஆனால் நீ என் பேரில் எழுதாது, எங்கள் அப்பா பேரில் எழுது. அப்படி இல்லைனா நீ என் பேரில் எழுது, இல்லைனா நான் சொல்கிறேன் டு த ஆர்டர் ஆஃப் அருண்னு போட்டுக்கோ. எனக்கு அப்புறம் யாரை தோணுதோ நான் அவங்கள வந்து அனுப்பி விட்றேன், நீ காசு கொடு அப்படின்னு சொல்லலாம். டு த ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் அருண். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பியர்னு சொல்லக்கூடாது. பட் இங்கே என்ன சொல்லலாம்னா இங்கே என்ன சொல்லலாம், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என்ன சொல்லலாம்னா மச்சான் அது வந்து ப்ராமிஸு. ஓகேவா? இது வந்து ஆர்டர் மச்சான் நீ எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஆர்டர் ஆஃப் மிஸ்டர் அருண், நான் யார் சொல்கிறேனோ அவனுக்கு பே பண்ணு. அப்படி இல்லைனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உனக்கு யார் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களோ அவனுக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே 2 ஆப்ஷன் தான். சார் அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா பியரர்னு சொல்லிட்டு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாதுக்கண்ணா. அதுக்கு என்ன சார் லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அது மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராமிசரி நோட்டு யார் எழுதுவோ, கடன் பட்டவன் எழுதுவான். ஓகேவா? கடன் பட்டவன் எழுதுவான், அதாவது காசு கொடுக்க வேண்டியவன் எழுதுவான். அவன் பியரர்னு சொல்லிட்டு அவன் எழுதுறான்னா மேபி நாளைக்கு யாரோ ஒருத்தவன் அவனுக்கு தெரிஞ்சாலே வந்து பார்த்தோன்னா ஏதாச்சும் பியரர் மாதிரி எப்படியாச்சும் ரெடி பண்ணி அவனே வந்து பார்த்தோன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு காசு கொடுத்துட்டு என்னோட லைபிலிட்டியை நான் வந்து கழிச்சிட்டேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் யாரும் எனக்கு காசு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி ஏமாற்ற சான்ஸ் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராமிசரி நோட்டில் பியரர் ஆப்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது, அதை மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்கலாம். ஏன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது கிரெடிட்டாரு, அவனுக்கு காசு வரப்போகுது. ஓகேவா? காசு வரப்போகுது. ஸோ அந்த காசு அவனும் வாங்கலாம், அவனுக்கு தெரிஞ்சவனும் வாங்கலாம். இல்லாட்டினா வந்து பார்த்தோன்னா அவன் அந்த பேப்பரை வேறு யார்கிட்டயாச்சும் கொடுத்து அவனையும் அனுப்பி விடலாம். ஏன்னா அவனுக்கு காசு வரப்போகுது. ஸோ அவன் ஏமாற்ற மாட்டான். ஓகேவா? பட் என்னதுன்னா காசு கொடுக்குறோம் மேபி ஏமாற்ற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பியரர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எழுதக்கூடாது, பியரருக்கு வந்து எழுதக்கூடாது. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் ப்ராமிசரி நோட்டுக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு நான் இங்கே போட்டிருப்பேன். என்னதுன்னா cannot be made payable to bearer. அதாவது வந்து பார்த்தோன்னா தட் மீன்ஸ் யாருக்கு பே பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நேமு சர்ட்டனாக இருக்கணும். ஓகேவா? இங்கே நேமு மஸ்ட்டு அருணா இல்லைனா அருணோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நேம் மஸ்ட்டு. பட் இங்கே நேம் இருக்கலாம், அப்படி இல்லாமலேயும் இருக்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் எவன் எடுத்துன்னு வந்தாலும் நான் பே பண்ணு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே என்னதுன்னா நான் எவனுக்கு வேணாலும் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே? ஸோ அவ்வளோதான்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டு. ப்ராமிசரி நோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், அதில் அண்டர்டேக்கிங் இருக்கும். அப்படி இல்லைனா ப்ராமிஸ் இருக்கும், நான் உங்களுக்கு இவ்வளோ தரம் பே பண்ணுறேன், இவருக்கு பே பண்ணுறேன், இத்தனை நாளுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு துண்டு பேப்பரில் ப்ராமிஸ் இருக்கோ அதை ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 பார்ட்டி இருப்பாங்க, ஓகேவா. ஒன்று என் ஃப்ரெண்டு எழுதுறானா அவனை மேக்கர்னு சொல்லுவாங்க, இல்லை ட்ராயர்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ராயர்னா ஒன்றும் இல்லை, ட்ரா பண்ணுறாங்க, அதாவது எழுதுறாங்க, ஓகேவா. யாருக்கு எழுதுறாங்க? என் ஃப்ரெண்டு எனக்கு எழுதுனாங்கன்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா நான் தான் பேயி, அப்படி இல்லைனா ட்ராயி. ஓகே, மிஸ்டர் அருணுக்கு நான் 5 லட்சம் கொடுக்குறேன்னா மிஸ்டர் அருண் வந்து பார்த்தோன்னா இங்கே பேயி, அப்படி இல்லைனா ட்ராயி. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா மேக்கர், அப்படி இல்லைனா ட்ராயர், ஓகேவா. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது ரிப்பீட்டாகவும் கொஞ்சம் அடிஷ்னலாக வரலாம். ஓகே, ரைட்டிங்கில் இருக்கணும், ப்ராமிஸ், ஓகேவா, ப்ராமிஸ் இருக்கணும். அதாவது சி இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக ஏதாச்சும் ட்விஸ்ட் பண்ணலாம். அதாவது ப்ராமிஸ் டு பே, நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதணும். சார் அப்போனா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எழுதக்கூடாதா அப்படின்னு கேளுங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் கேட்கணும் என்னதுன்னா, என் ஃப்ரெண்டு எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அருண் வந்து எனக்கு கார் விற்றுருக்காரு, அதனால் நான் 5 லட்சம் கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாருன்னா அது ப்ராமிசரி நோட்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது ப்ராமிசரி நோட் இல்லைக்கண்ணா. நீ கடன் பட்டிருக்க ஓகே, ஆனால் நீ அதை பே பண்ணணுன்னு ப்ராமிஸே பண்ணலையே, ஓகேவா. அதாவது ஐ ஹாவ் த லயபிலிட்டி, அப்படி இல்லைனா ஐ ஓ த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடன் பட்டிருக்கேன், ஓகே, அது கடன் பட்டிருக்க தெரியும், நீ அதை சொல்கிறதுனால அது ப்ராமிசரி நோட்டாக ஆகிடாது. நீ எக்ஸ்பிளிசிட்டாக என்ன சொல்லணும், நீ எக்ஸ்பிரஸாக என்ன சொல்லணும்னா உங்களுக்கு நான் பே பண்ணுறேன், அருணுக்கு நான் பே பண்ணுறேன்னு சொல்லணும், ஓகேவா. தட் மீன்ஸ் ஐ ப்ராமிஸ் டு பே மிஸ்டர் அருண் அப்படின்னு நீங்கள் எழுதிங்கன்னா அது ப்ராமிசரி நோட்டு. ஐ ஹாவ் த லைபிலிட்டி ஆஃப் ₹5 lakhs டு அருண் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது ப்ராமிசரி நோட் இல்லை கண்ணா. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கடன் இருக்குன்னு அக்னாலேஜ் பண்ணுறீங்க, ஆனால் நான் கடனை பே பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணல. ஸோ தெளிவாக வந்து பார்த்தோன்னா நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுனா தான் அது வந்து ப்ராமிசரி நோட்டு. எனக்கு கடன் பட்டிருக்கேன், இல்லை எனக்கு கடன் இருக்குது, இல்லை எனக்கு வந்து லயபிலிட்டி இருக்குது அப்படின்னு எதுனா அது ப்ராமிசரி நோட் இல்லை, ஓகேவா. ப்ராமிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக இருக்கணும், அன்கண்டிஷனலாக. அதாவது எந்த விதமான கண்டிஷனும் போடக்கூடாது. நான் இது பண்ணனா வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கக்கூடாது. சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக சைன் போடணும், ஓகேவா. நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் சொல்லிவிட்டு சைன் போடணும். கேஷ் அதாவது அமௌண்ட்டு தான் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சார் இதுவே ஐ ப்ராமிஸ் டு பே, அப்படி இல்லைன்னா ஐ ப்ராமிஸ் டு கிவ் என்ன கொடுக்கலாம், அவன் கார் வாங்கியிருக்கானா ஐ ப்ராமிஸ் டு கிவ், காருக்கு என்னப்பா ஐ ப்ராமிஸ் டு கிவ் கோல்டு காயின் ஆஃப் ஒர்த்து ₹5 lakhs. சார் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் கொடுக்கறதா நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா அது ப்ராமிசரி நோட்டான்னு கேட்டிங்கன்னா ப்ராமிசரி நோட் இல்லைன்னா கோல்டு காயின் வந்து பார்த்தோன்னா மணி இல்லை. ஸோ ஐ ப்ராமிஸ் டு பே அமௌண்ட் அப்படின்னு சொன்னால் தான் அது வந்து ப்ராமிசரி நோட். ஐ ப்ராமிஸ் டு பே ₹5 lakhs, அது 5 lakhs கேஷ் தான் கொடுப்பேன், நான் கோல்டு கொடுப்பேன், அப்படி இல்லைனா டைமண்ட் ரிங் கொடுப்பேன், இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் அவனுக்கு நான் ஒரு கூட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ப்ராமிசரி நோட் இல்லை, ஓகேவா. சார் அப்படின்னா அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட், அது நார்மல் கான்ட்ராக்ட், ஓகேவா. அதுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ நான் அமௌண்ட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது ப்ராமிசரி நோட்டாக கன்சிடர் பண்ண முடியும். அதை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுக்கு கீழே வரும், ஓகேவா. எவ்வளோ அமௌண்ட் 5 லட்சமா 6 லட்சமானு வந்து பார்த்தீங்கன்னா சர்டனாக இருக்கணும், ஓகேவா. 5 lakhs ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட்டு நம்ம வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது வந்து பார்த்தோன்னா ப்ராமிசரி நோட் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ தரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெளிவாக சொல்லணும். 5 lakhs ப்ளஸ் வந்து 6% இன்ட்ரெஸ்ட்டு, அப்படி இல்லை 5 lakhs ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 2% பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லை 5 lakhs ப்ளஸ் வந்து பெனால்ட்டியை நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அது ப்ராமிசரி நோட் இல்லை. இன்னொன்று மேக்கரு, ஓகேவா. அதாவது சைன் போடும்போது என் பேர் வந்து கிளியராக இருக்கணும், அதே மாதிரி நான் யாருக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கணும், பியரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸோ மேக்கர் அண்ட் பே மஸ்ட் பி சர்டன், டெஃபினட் அண்ட் இன்டிஃபரண்ட், ஓகே. இன்னொன்று நம்ம பார்த்தோம் ஸ்டாம்ப் இருக்கணும், ஓகேவா. ஸ்டாம்ப் இருக்கணும், அந்த ஸ்டாம்பில் வந்து பார்த்தோன்னா கேன்சல்டு பை மேக்கர் சைனு, ஓகேவா. அந்த ஸ்டாம்புக்கு மேலே ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா சைன் போட்டிருக்கலாம், ஓகேவா. அதாவது நம்ம இங்கே பார்த்தோம், ஓகே, எங்கள் ப்ராமிசரி நோட் இங்கே பார்த்தோம். யூஸ்வலாக இந்த ஸ்டாம்புக்கு மேலே தான் எல்லோரும் சைன் போடுவாங்க. பட் சப்போஸ் நீங்கள் ஸ்டாம்புக்கு கீழே சைன் போட்டீங்க, ஸ்டாம்பில் எந்த இதுவும் படலைன்னா நீங்கள் ஸ்டாம்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும், ஓகேவா. அதாவது
ஒரு ஏதாச்சும் ஒரு இனிஷியல் இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் மேலே உங்களோட பேனா வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டு. ப்ராமிசரி நோட்டு அதோட மீனிங்கு, அதில் என்னென்ன பார்ட்டிஸ்லாம் இன்வால்வ் ஆவாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நான் ஒன்றும் இல்லை, நான் என் ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ணுறேன், மச்சான் நீ எனக்கு பே பண்ணு, மச்சான் நீ என்னோட ஃப்ரெண்டுக்கு பே பண்ணு, மச்சான் நீ என்னோட அப்பாவுக்கு பே பண்ணு, இல்லைனா பியருக்கு பே பண்ணு. இந்த டாக்குமெண்ட்டை நான் எவனுக்கு கொடுத்து அனுப்புகிறனோ அவனுக்கு நீ பே பண்ணு. நான் நாளைக்கு இருப்பேனா, இல்லைனா என் ஃப்ரெண்டு இருப்பானா, இல்லைனா என் ஒர்க்கர் இருப்பானான்னு தெரியாது. எவன் உனக்கு பியரர், அதாவது கூட்டுன்னு இதை பியரர்னால் ஒன்றும் இல்லை, எடுத்துன்னு வரவங்க. ஓகேவா, அதை பியர் பண்ணுறவங்க, தூக்கின்னு வரவங்க. ஸோ யார் அதை எடுத்துன்னு வராங்களோ அவங்களுக்கு என்ன பே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கு செக்ஷன் 4ன்ற மாதிரி இதுக்கு செக்ஷன் 5 சொல்கிறாங்க. ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். ஓகேவா, ஓவரலாக எந்த கண்டிஷனும் அடிஷ்னல் கண்டிஷனும் சொல்லக்கூடாது. எல்லாமே சொல்ல வேண்டியது எல்லாமே எழுத்தில் நம்ம அந்த பேப்பரில் சொல்லிடணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர். அதாவது நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், நான் உனக்கு கார் தந்திருக்கேன், அதுக்கான காசை நீ எனக்கு 60 நாளைக்கு அப்புறம் எனக்கு கொடு. ஆர்எல்ஸ் நான் யாரை சொல்கிறேனோ அவங்களுக்கு கொடு. ஆர்எல்ஸ் இந்த பேப்பரை உனக்கு யார் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சைன்டு பை மேக்கர், அதாவது இதை நான் சைன் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதை அவன் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா, இதில் என்ன சொல்லிருப்போம், அமௌண்ட்டை பே பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட நம்ம சொல்லுவோம். அது நீ ஒன்று எனக்கு மட்டும் கொடு, இல்லை நான் ஆர்டர் பண்ணுறவனுக்கு கொடு. அப்படி இல்லைனா இங்கே வந்து பியரர் வேலிட்ப்பா, இங்கே பியரர் வேலிட், இங்கே 3 ஆப்ஷன், அங்கே 2 ஆப்ஷன். ஓகேவா, அப்படி இல்லைனா இந்த டாக்குமெண்ட்டை யார் எடுத்துன்னு வராங்களோ அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே 3 பேர், அதாவது ட்ராயர்னா அருண். நான் வந்து சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு, யார்கிட்ட சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அருண் ட்ராயரு, அருணோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா ட்ராயி. ஓகேவா, அருண் ஃப்ரெண்டு ட்ராயி. நான் யார்கிட்ட திரும்ப சொல்கிறேன், நான் வீட்டில் இருக்க மாட்டேன்டா, நீ என்னோட அப்பாவுக்கு பே பண்ணுறு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போனா இங்கே வந்து பார்த்தோன்னா அருண்ஸ் ஃபாதர் தான் வந்து என்னதுன்னா பேய். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 3 பேர் இருப்பாங்க. பட் அங்கே 2 பேர் தான், என் ஃப்ரெண்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அருண்ஸ் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பேய், யாருக்கு வந்து பே பண்ணுறாங்களோ அவங்க. பட் இங்கே வந்து 3 பேர். ஓகே, ஸோ அந்த டெஃபினேஷன், இந்த டெஃபினேஷனில் இருக்கிறது தான் அப்படியே வந்து பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக்ஸில் அப்படியே பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறாங்க. ரைட்டிங்கில் இருக்கணும், இட் ஷுட் ஹேவ் அன் ஆர்டர் டு பே, அன்கண்டிஷனலாக இருக்கணும், எல்லாமே சர்டனாக இருக்கணும், சைன் முக்கியம், எவ்வளோ ஆகுற அமௌண்ட்டுன்னு முக்கியம். அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, அமௌண்ட் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். மச்சான் நீ எனக்கு பே பண்ணு, ஆனால் வந்து கோல்டு காயினில் பே பண்ணு, இல்லைனா எனக்கு நீ தங்க நகை கொடு, அப்படி இல்லைனா நீ வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு அவங்ககிட்ட வந்து நான் சர்வீஸ் வாங்குறேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறேன்னா அது வந்து பார்த்தோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை. அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்டாம்ப் போட்டுருக்கணும் லாஸ்ட்டாக. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராமிசரி நோட் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மிஸ்டர் சாம். ஓகேவா, மிஸ்டர் சாமு, நான் சொன்ன எக்ஸாம்பிள் அருண் வந்து ஒரு கார் விற்றுருக்கான், ரீத்தாக்கு விற்றுருக்கான். ஸோ ரீத்தாக்கு காசு இல்லை. ஸோ நான் ரீத்தா கிட்ட சொல்கிறேன், எதர் ரீத்தாவே வந்து பார்த்தோன்னா ப்ராமிஸ் பண்ணலாம், அருண் நான் உனக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கொடுக்கலாம், அது ப்ராமிசரி நோட்டு. இல்லைனா நான் எழுதலாம், இங்கே பாருங்கள் ரீத்தா, நீங்கள் எனக்கு வந்து காசு கொடுங்க, 60 நாளுக்கு அப்புறம் காசு கொடுங்க, இல்லைனா என்னோட அப்பாவுக்கு நீங்கள் காசு கொடுங்க, அப்படி இல்லைனா இந்த டாக்குமெண்ட்டை யார் எடுத்துன்னு வராங்களோ அவங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் எழுதிட்டு நான் ரீத்தாக்கு அனுப்புகிறேன். ஓகேவா, ரீத்தாக்கு அனுப்புகிறேன். ரீத்தா வந்து என்ன பண்ணுறா, சைன் போடுறா. ஓகே வரும், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீத்தா சைன் பண்ணுறான். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்துருச்சு, 60 நாள் முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், ரீத்தா வீட்டுக்கு போய் கதவு தட்டி நான் என்ன பண்ணுறேன், ப்ரெசென்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ரீத்தா 60 நாள் முடிஞ்சிச்சு, காசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுக்கப்புறம் ரீத்தா என்ன பண்ணுவாங்க, சரிங்க எனக்கு காசு வந்துருச்சு, எனக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரீத்தா அருணுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கண்ணா ப்ராசஸ். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுதான் டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. ப்ராமிசரி நோட்டில் ப்ராமிஸ் இருக்கும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் இருக்கும். ஓகேவா, இங்கே 2 பார்ட்டி, என் ஃப்ரெண்டு அவன் மேக்கரு, அவன் யாருக்கு பே பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறவங்க பேர் பேயி. இங்கே வந்து பார்த்தோன்னா நான் எழுதுகிறேன், நான் ஆர்டர் பண்ணுறேன், ட்ராயரு. யார் ஆர்டர் பண்ணுறேன், ட்ராயி. யாருக்கு கொடுக்கணும், இங்கே ட்ராயரும் பேயும் மேபி ஒன்றா இருக்கலாம். ஓகேவா, இங்கே ட்ராயும் பேயும் மேபி ஒன்றா இருக்கலாம். நான் தான் ஆர்டர் கொடுக்குறேன், நீ எனக்கே பே பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அதாவது என் ஃப்ரெண்டுக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டை எனக்கே பே பண்ணுன்னு சொன்னேன்னா அங்கே ட்ராயரும் நான் தான் பேயும் நான் தான். அப்படி இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ணுறேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பே பண்ணுன்னு சொல்கிறேன்னா இங்கே நான் ட்ராயரு, எங்கள் அப்பா பேய். ஸோ இங்கே 3 பார்ட்டிஸ் வரலாம், இங்கே மேக்ஸிமம் 2 பார்ட்டி தான். ஓகே,
இங்கே அக்செப்டன்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல. இப்போ என் ஃப்ரெண்டு உனக்கு நான் வந்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா சரிடா நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாக அக்செப்ட் பண்ண தேவையில்ல. பட் இங்கே அக்செப்ட் பண்ணணும். நான் ரீதா கிட்ட சொல்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிற மச்சான் நீ எனக்கு வந்து 5 லட்சம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைன் பண்ணணும். சரிடா நான் உனக்கு பே பண்ணுறேன் 60 நாளுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்டன்ஸ் முக்கியம். இங்கே பேயபிள் டு பியரர். ஓகேவா, அதாவது இங்கே யாருக்கு பே பண்ணுறோன்னு நேம் மஸ்ட்டாக இருக்கணும். இங்கே அப்படி இல்லை, நேம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் பியரர்னு கூட சொல்லலாம். யார் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அதாவது பியரர் யார் இந்த பேப்பரை கொண்டுட்டு போனாலும் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேர்ம்ஸ் இருக்கலாம். பட் இங்கே அப்படியே இருக்கக்கூடாது. ஓகேவா, பட் என்னதுன்னா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, கேன் பி ட்ரான் பேயபிள் டு பியரர். ஓகேவா, பட் என்னதுன்னா பேயபிள் டு பியரர், அதாவது இப்படி நான் சொல்கிறேன் இங்கே இருக்கு. ஓகே, இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்னதுன்னா பியரருக்கு பே பண்ணலாம். ஓகேவா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு பியரருக்கு பே பண்ணுற மாதிரி கண்டிஷன் வச்சுருக்கலாம். ஆனால் பியரர் ப்ளஸ் டிமாண்டு, பியரர் ப்ளஸ் டிமாண்டு இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. அதாவது என்ன சார் பியரர்னா என்னதுன்னா நோ ஸ்பெசிஃபைடு பர்சன். ஓகேவா, நோ ஸ்பெசிஃபைடு பர்சன். ஓகே, டிமாண்ட்னா என்னதுன்னா நோ ஸ்பெசிஃபைடு டைம் ஃப்ரேம். நோ ஸ்பெசிஃபைடு டைம் ஃப்ரேம். அதாவது 60 நாள் 70 நாள் இல்லைன்னா 10 நாளுக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அங்கே நான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை, நான் எப்போ கேட்குறேனோ நான் எப்போ வந்து பார்த்தேன்னா அதாவது நான் ரீதா கிட்ட சொல்கிறேன். ஓகேவா, இங்கே பாருங்கள் ரீதா, நான் எப்போ காசு கேட்குறேனோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அது பேர் வந்து பார்த்தோன்னா டிமாண்டு. ஓகேவா, எய்தர் நான் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் டேர்ம் போட்டேன்னா பியரர் இருக்கக்கூடாது, பியரர் டேர்ம் போட்டேன்னா டிமாண்ட் இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா, தட் மீன்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் பியரருக்கு கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்லும் போது டைம் ஃப்ரேம் கொடுத்துடணும். 60 நாளுக்குள்ளார இந்த டாக்குமெண்ட்டை யார் தூக்கின்னு வராங்களோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை நீங்கள் டிமாண்ட் கண்டிஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எனக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா காசு தேவைப்படல, எப்போ தேவைப்படுதோ கொடுங்க ரீதா, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுங்க, எப்போ தேவைப்படுதோ நான் உங்ககிட்ட வரேன் அப்போ நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாரோ ஒருத்தவனுக்கு நான் வந்து உங்கள் பேப்பரை அனுப்புவேன், அவன் எப்போ வரும்னு தெரியாது, அவனுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அது தப்பு. ஓகேவா, அது ரொம்ப வேகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிஷன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கண்ணா. தட் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தோன்னா பியரர் இருக்கக்கூடாது. இங்கே பியரர் இருக்கலாம், பட் பியரர் இருந்தனா டிமாண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் பியரர் கண்டிஷன் இருந்தனா ஒரு டைம் ஃப்ரேம் போட்டிருக்கணும், ஒரு டைம் லிமிட் போட்டிருக்கணும். நீங்கள் பியரருக்கு காசு கொடுங்க, ஆனால் 30 நாள் கொடுங்க, 30 நாளுக்கு அப்புறம் வந்தனா கொடுங்க. நீங்கள் பியரருக்கு கொடுங்க, ஆனால் 60 நாள் கழித்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் பியருக்கு கொடுங்க, அவன் எப்போ வேணாலும் வரலாம், அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், ப்ராமிசரி நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்கு. ஸோ செக்குக்கு செக்ஷன் 6 வந்து பார்த்தோன்னா டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா, செக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். இங்கே இதுவும் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் ஆர்டர் டு பே தான், செக்கும் ஆர்டர் டு பே தான். தட் மீன்ஸ் செக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. சரி, அப்போனா இதை வந்து நம்ம எதுக்கு செக்குன்னு சொல்கிறோன்னா நம்ம இதை பேங்க்கு மேலே எழுதியிருப்போம். அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா நான் என் ஃப்ரெண்டு மேலே எழுதியிருப்பேன், மச்சான் எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. செக்கு நான் எது மேலே எழுதியிருப்பேன்? பேங்க் மேலே. இங்கே பாருங்கள் சார், எஸ்பிஐ மேனேஜரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னோட ஃப்ரெண்டுக்கு காசு கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கஜினி படத்தில் பார்த்தது தான். ஓகேவா, சஞ்சய் ராமசாமி வந்து பார்த்தோன்னா டொனேஷன் பண்ணுவார். ஸோ பேங்க்குக்கு எழுதுறாரு, இங்கே பாருங்கப்பா இந்த அம்மா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காசு தேவைன்னு வந்து கேட்பாங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது தான் வந்து செக்கு. ஓகேவா, அதாவது ஸ்பெசிஃபைட் பேங்கர் மேலே எழுதுவாங்க. ஐயோ இந்த மிஸ்டேக்கு, நாட் பேயபிள் அதர்வைஸ் தென் நான் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாலே தான் ஒரு கடுப்பு, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுக்கு என்ன மீனிங்னா சிம்பிள், பேயபிள் ஆன் டிமாண்ட். ஓகேவா, பேயபிள் ஆன் டிமாண்ட். தட் மீன்ஸ் நீங்கள் செக்கில் வந்து பார்த்தோன்னா நோ டைம் ஃப்ரேமே இருக்கக்கூடாது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நான் சொல்லலாம், என்னன்னா மச்சான் நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 60 நாள் கொடு, 30 நாளுக்கு கொடு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கு கொடு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே சஞ்சய் ராமசாமி செக் எழுதும் போது பேங்கர் கிட்ட சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள் பேங்கர், இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளுக்குள்ளார வந்தானா கொடுங்க, 20 நாளுக்குள்ளார வந்தானா கொடுங்க, 30 நாளுக்கு வந்தானா கொடுங்கன்னு சொல்லக்கூடாது.
அந்த அம்மா எப்போ வந்து அந்த செக்கை எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் பேங்க் வந்து கொடுக்கணும், ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் இட் ஷுட் பி ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட், ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. செக்கு, அதாவது செக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, பட் அடிஷ்னலாக டூ கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஒன்று பேங்க் மேலே எழுதுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட், ஓகேவா? ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்டு. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ட்ருங்கேட்டட் செக்கும் இருக்கும், செக் இன் இ ஃபார்ம் இருக்கும். இது ரெண்டுமே செக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் ட்ருங்கேட்டட் செக் அப்படின்னா? ஒன்றும் இல்லை. சி, அதாவது செக்கை வந்து பார்த்தோன்னா பேங்க் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு, இது நான், ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச பேங்க்னா எஸ்பிஐ தான். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு எஸ்பிஐ பிடிக்காது. அவன் வந்து இந்தியன் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அவன் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், என் பேங்கருக்கு வந்து நான் சொல்கிறேன், ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுக்கணும், என் ஃப்ரெண்டுக்கு காசு இல்லைன்றதுனால செக்கு கொடுக்குறேன். செக்குனா ஒன்றும் இல்லை, நான் என் பேங்கர்கிட்ட சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு காசு கேட்டனா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், இந்த செக் எடுத்துன்னு போயிட்டு எஸ்பிஐயில் கேட்க மாட்டான், இவன் வந்து இங்கே கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அங்கே அக்கௌண்ட் இல்லை. சார் அப்போ நான் எப்படி சார் கேட்பான் என் ஃப்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா, சரி என் ஃப்ரெண்டு எப்படி கேட்பானா, டேரெக்டாக போயிட்டு இந்தியன் பேங்க்கில் கொடுத்துருவான். இந்தியன் பேங்க் மேனேஜர்கிட்ட என்ன சொல்லுவான்னா, இந்தியன் பேங்க் மேனேஜரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்பிஐ பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டு அவனோட காசை எனக்கு வாங்கி கொடுங்க. என் ஃப்ரெண்டு வந்து எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, என் ஃப்ரெண்டு எனக்கு காசு கொடுக்கணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்தியன் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செக்கை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்குக்கு கொடுப்பாங்க, ஓகேவா? அதாவது நான் என் ஃப்ரெண்டுக்கு செக்கு கொடுக்குறேன், என் ஃப்ரெண்டு அவனோட பேங்க்குக்கு செக்கு கொடுக்குறான், அவனோட பேங்க்கு என் பேங்க்குக்கு மறுபடியும் அந்த செக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது கரெக்டாக இருக்குன்னா நான் என் ஃப்ரெண்டோட எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டோட பேங்க்குக்கு காசு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கணக்கு, ஓகேவா? அதாவது இதெல்லாம் ஃபிசிக்கலாக நடக்கும், ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தியன் பேங்க் என்ன பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்டு செக்கு கொடுத்தோன்னே ஃபிசிக்கலாக அனுப்புனா ரிஸ்க்கு, ஃபிசிக்கலாக அனுப்புனா தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கலாக அனுப்பாமல் ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க, ஓகேவா? அதாவது அந்த செக்கை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்கை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு பதில் ஃபோட்டோ எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இதை வந்து பார்த்தோன்னா ட்ரன்கேட்டட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? ட்ரன்கேட்டட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரன்கேட்டட் செக்னா ஒன்றும் இல்லை, எழுதும் போது வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கலாக தான் எழுதிருப்பாங்க, இது ஃபிசிக்கல் செக் தான். பட் என்னன்னா பேங்க்கு அவங்களோட ஃபர்தர் மூவ்மெண்ட்டுக்கு ஃபோட்டோவாக மாற்றிருப்பாங்க. இதுவே எலக்ட்ரானிக் செக்னா ஒன்றும் இல்லை, நான் எழுதும் போதே வந்து பார்த்தோன்னா ஆப்பு, இப்போலாம் நிறைய ஆப்லேயே வந்து ஃபெசிலிட்டி வந்துருச்சு, நெட் பேங்கிங்கில் ஃபெசிலிட்டி வந்துருச்சு, இன்டர்நெட்டில் நம்ம வந்து செக் அனுப்பலாம், மொபைல் ஆப்லேயே நம்ம செக் அனுப்பலாம். அந்த மாதிரி நான் ஃபிசிக்கலாக செக்கு கிரியேட் பண்ணாமல், அதாவது மொபைல் ஆப்லேயே நான் செக்கு கிரியேட் பண்ணுறேன்னா அது செக்கு இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். அப்படி இல்லை, நான் வந்து ஃபிசிக்கலாக கிரியேட் பண்ணுறேன், பட் என்னோட பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அவன் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான்னா அது ட்ரன்கேட்டட் செக், ஓகே? இதில் ட்ராயர், அதாவது ட்ராயர் ஒன்றும் இல்லை, சஞ்சய் ராமசாமி, நம்ம எக்ஸாம்பிள் சஞ்சய் ராமசாமி காசு கொடுக்க வேண்டியவன். ட்ராயி ஸ்பெசிஃபிக் பேங்க்கு. பேய் யார், நம்ம அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த டொனேஷன் கேட்டு வந்த அம்மா, ஓகேவா? இன்னொன்று ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீடு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கான்செப்ட் இருக்குப்பா, ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீடு, ஓகேவா? ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, சப்போஸ் சஞ்சய் ராமசாமி வந்து சொல்கிறாரு என்னதுன்னா, இங்கே பாருங்கம்மா, அதாவது ஒரு அம்மா வந்து இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பட் நீங்கள் பார்க்கலாம், சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதாவது என்னதுன்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து டொனேஷன் தேவைப்படும். சஞ்சய் ராமசாமி ஒரு பெரிய பணக்காரர், டொனேஷன் கேட்க வந்து அவர் பாக்கெட்டில் தொட்டு பார்ப்பார், காசு இல்லை. ஸோ செக் எழுதி கொடுப்பாரு, ஓகேவா? செக்கு வந்து எழுதி கொடுக்குறாருன்னு என்ன அர்த்தம், அவர் பேங்க்குக்கு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இந்த செக் எடுத்துன்னு இந்த அம்மா வந்து டொனேஷன் கேட்டு வருவாங்க, நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு. ஸோ இதுதானே வந்து பார்த்தோன்னா செக்கு, ஓகே? இதுதான் செக் ட்ரான்சாக்ஷன். நான் வந்து பார்த்தோன்னா ட்ராயரு, என் பேங்க் வந்து பார்த்தோன்னா ட்ராயி, அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா பேயி. இங்கே ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சப்போஸ் சஞ்சய் ராமசாமி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கம்மா, இந்த செக்கை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுங்க, பேங்க் உங்களுக்கு பே பண்ணுவான். சப்போஸ் பேங்க் ஏதாச்சும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், அவன் பே பண்ணதுக்கு லேட் ஆகுது, இல்லை அவன் பே பண்ணலன்னா எனக்கு ஒரு பிஏ இருக்கிறான், ஓகேவா? எனக்கு ஒரு பிஏ இருக்கிறான், அந்த பிஏ கிட்ட நீங்கள் செக்கு கொடுங்க, அவன் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவான். அதாவது ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீடு, அதாவது பேக்கப் மாதிரி அவன் காசு கொடுக்காட்டினா இவன் காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் தான் வந்து பார்த்தோன்னா ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீடு. இதுவே இது செக்குக்கு மட்டும் இல்லை, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கும். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் என் ஃப்ரெண்டு தான் ட்ராயி, மச்சான் நீ எனக்கு வந்து பார்த்தோன்னா நீ எனக்கு காசு கொடு, ஓகேவா? நீ எனக்கு காசு கொடு,
பட் என்ன சப்போஸ் ஒன்னால் கொடுக்க முடியலன்னா நீ உங்கள் அப்பாவை சொல்லி எனக்கு காசு கொடுக்க வைக்கணும். அதாவது வாங்கிட்ட காசு இல்லைனா நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி காசு கொடுக்க வைக்கணும். அதாவது உங்கள் அப்பா எனக்கு காசு கொடுக்கணும் இன்கேஸ் நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு அந்த இடத்துல ட்ராயி, என் ஃப்ரெண்டோட அப்பா ட்ராயி இன்கேஸ் ஆஃப் நீடு. ஓகேவா? ஸோ இதுதான் செக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்கோட மீனிங் ப்ளஸ் பார்ட்டிஸ் டு செக். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்னா ஒன்றும் இல்லை. அட்லாஸ்ட் இது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா அதுவும் ஆர்டர் டு பே, இதுவும் ஆர்டர் டு பே. ஆனால் 2 கண்டிஷன் பார்த்தோம். ஸ்பெசிஃபைட் பேங்கர் மேலே எழுதியிருக்கணும், அது யார் மேலே வேணாலும் எழுதலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா பேயபிள் ஆன் டிமாண்டு, அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டைம் ஃப்ரேம் கொடுக்கலாம். பட் இங்கே என்னதுன்னா டைம் ஃப்ரேம் கொடுக்கக்கூடாது. சரி, ஆக்சுவலாக ஸ்டேல் செக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன சார் ஸ்டேல் செக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, செல்லாத செக்கு. ஓகேவா? செல்லாத செக்கு ஸ்டேல் செக். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுட் வந்துடும், சார் நீங்கள் என்ன சார் டைம் ஃப்ரேமே கொடுக்கக்கூடாதுன்னு. அது ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியல சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா செக் எழுதும் போது டைம் ஃப்ரேம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதாவது 2 நாளுக்குள்ளார காசு கொடுங்க, 20 நாளுக்குள்ளார காசு கொடுங்க, 30 நாளுக்குள்ளார காசு கொடுங்க, இல்லை 30 நாளுக்கு அப்புறம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி டைம் ஃப்ரேம் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஸ்டேல் செக்னு ஒரு கான்செப்ட் இருக்கே சார். ஸ்டேல் செக்னா ஒன்றும் இல்லை, இன்வேலிட் செக்கு. அதாவது 6 மந்த்ஸுக்கு மேலே அந்த செக்கை யூஸ் பண்ணார்னா ஸ்டேல் செக்னு அர்த்தம். ஓகேவா? பட் இதுக்கும் இந்த கண்டிஷனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைக்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எழுதும் போது எந்த டைம் லிமிட்டும் போடக்கூடாது. அதாவது சஞ்சய் ராமசாமி டொனேஷன், அந்த அம்மா டொனேஷன் கேட்டு வரும்போது எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. இங்கே பாருங்கம்மா, 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போய் கொடுங்க, 30 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு சம்பளம் வரும், இல்லைனா 10 நாளுக்கு அப்புறம் கொடுங்க, 10 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிரெடிட் ஆகும், நீங்கள் அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் லிமிட் போடக்கூடாது. பட் என்னதுன்னா டைம் லிமிட் போடாமல் எழுதணும். பட் இருந்தாலும் ஸ்டேல் செக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த அம்மா இவன் தான் அங்கே டைம் லிமிட் இல்லாட்டினாலும் 6 மாதத்துக்குள்ளார போய் அந்த செக்கை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா அது ஒரு இன்வேலிட் செக் ஆகிடும். ஓகேவா? அந்த 6 மந்த்ஸ் டைம் லிமிட்டை நீ இங்கே எழுதக்கூடாது. நீ எந்த டைம் லிமிட்டுமே எழுதக்கூடாது. பட் லா நான் சொல்லுதுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து லாவே ஒரு டைம் லிமிட் சொல்லிச்சு 6 மந்த்ஸ்னு. அதையும் இதையும் இங்கே குழப்பிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எழுதும் போது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் டைம் லிமிட் போட்டுக்கலாம். 60 நாளுக்கு அப்புறம் மச்சான் நீ எனக்கு காசு கொடு, 60 நாளுக்கு அப்புறம் கொடு, இல்லை 30 நாளுக்கு அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லலாம். பட் செக்கில் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆல் செக்ஸ் ஆர் பில். ஓகேவா? ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு ஆர்டர் டு பே இருந்தால் தான் அது வந்து செக்கு. பட் என்னதுன்னா ஆல் பில்ஸ் ஆர் நாட் செக். ஏன்னா செக்கு அப்படின்றது அடிஷ்னல் 2 கண்டிஷன் வந்துருச்சு. பேயபிள் ஆன் டிமாண்ட், ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ப்ளஸ் ஸ்பெசிஃபைட் பேங்கர். ஸோ எல்லா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் என்னதுன்னா ஆல் பில்ஸ் ஆர் நாட் செக். ஓகேவா? இவ்வளோதான் கண்ணா, இவ்வளோதான். ஆக்சுவலாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர் முடிஞ்சிருச்சு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர். ஓகேவா? என்கிட்ட காசு இல்லை, அதுக்காக நான் ஒரு பேப்பர் வச்சு ட்ரேட் பண்ணுறேன். அந்த பேப்பர் மேபி ப்ராமிசரி நோட்டாக இருக்கலாம். என் ஃப்ரெண்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம். நான் என் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் பண்ணுறேன் பே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா செக்காக இருக்கலாம். நான் என் பேங்கருக்கு ஆர்டர் பண்ணுறேன் பே பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பேப்பரு, சரி இந்த 3 பேப்பர், இந்த 3 பேப்பரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்செப்ட். ஓகே? அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ். ஓகேவா? அதில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா அக்செப்டார் அண்ட் அக்செப்டார் ஃபார் ஹானர். ஓகேவா? ஆக்சுவலாக இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தான் அப்ளிகபிள் ஆகும், ப்ராமிசரி நோட்டில் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா ப்ராமிசரி நோட்டு ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு மச்சான் நீ எனக்கு காசு கொடுத்துட்டு நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன்னா ஓகேடான்னு நான் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? ஏன்னா நான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண போகிறது இல்லை. பட் என்னதுன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரைட் பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் பண்ணும்போது மச்சான் எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணும்போது அவன் அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அக்செப்டன்ஸ் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு பேரில் எழுதுகிறேன், அவனும் என்ன பண்ணுறான் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், மச்சான் இங்கே பாரு எனக்கு அக்செப்ட் பண்ணி கொடு, நீ 60 நாளுக்கு அப்புறம் பே பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணி கொடு, 60 நாளுக்கு அப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட கேட்கும்போது நீ பே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்ககிட்ட கொடுக்கும் போது அவன் எனக்கு சைன் பண்ணுவான். ஓகே அக்செப்டடு. உங்களுக்காக தான் அந்த ஸ்பெசிமெண்ட்டில் காமிச்சேன். ஓகேவா? இப்போ ப்ராமிசரி நோட்டில் அக்செப்டன்ஸ்க்கு எந்த இடமும் இருக்காது. இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அக்செப்டட்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போ என் ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணி கொடுக்குறானோ அப்போ அவன் அக்செப்டாராக ஆகிடுவான். அக்செப்டாராக ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ட்ராயியாக இருப்பான். அதாவது அவன் பேரில் நான் பில் எழுதியிருக்கேன், அவன் இன்னும் அக்செப்ட் பண்ணல, அதுக்காக ட்ராயின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவனை அக்செப்டார்னு சொல்கிறோம், ஏன்னா அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்.
ஓகேவா, அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 60 நாளுக்கு அப்புறம் பே பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிட்டான். நான் 60 நாளுக்கு அப்புறம் போகிறேன், ஆனால் அவன் பே பண்ணல. ஓகேவா, அவன் பே பண்ணல, அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு பே பண்ணல. பட் என்னதுன்னா, அவனோட இமேஜ் டேமேஜ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. யாருக்கு? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், இங்கே பாருடா அருண், இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவனால காசு தர முடியல, நான் என்ன பண்ணுறேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேவா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆக விரும்பல, அவன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறான், அவனுக்கு இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம், நான் அவனுக்கு பதில் இப்போ உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறான்னா, அதுதான் வந்து பார்த்தோன்னா அக்செப்டார் ஃபார் ஹானர். இங்கே வந்து என் ஃப்ரெண்டு அக்செப்டாரு, இனிஷியலாக அவன் அக்செப்டாராக இருந்தான், ஆனால் 60 நாளுக்கு அப்புறம் காசுக்கு போய் கேட்கும் போது அவன் கொடுக்கல. ஸோ கொடுக்கலன்ற போது அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட உயிர் நண்பன் வந்து அவனை காப்பாற்றுறான். அந்த மாதிரி யார் காப்பாற்றுறாங்களோ அவங்கள தான் அக்செப்டார் ஃபார் ஹானர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது அருண் வந்து டிராயரு. ஓகேவா, அருணோட ஃப்ரெண்டு பின்னு வச்சுக்கோங்க. அருணோட ஃப்ரெண்டு பி வந்து பார்த்தோன்னா அக்செப்டாரு. அருணோட ஃப்ரெண்டு சி, பியால் பே பண்ண முடியல 60 நாளுக்கு அப்புறம். சி 60வது நாளில் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டை ஒன்றும் பண்ணுறாதீங்க, அவனோட இமேஜ் வந்து நீங்கள் டேமேஜ் பண்ண தேவையில்ல, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா இவன் தான் வந்து பார்த்தோன்னா அக்செப்டார் ஃபார் ஹானர். ஓகேவா, இவன் அக்செப்டார் ஃபார் ஹானராக ஆகணும்னா அதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, அவனுக்கு அதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்குது. அது ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்கணும். அருண் நீங்கள் வந்து ஹோல்டர்னா எனக்கு தான் இந்த பில்லில் உரிமை இருக்குது, எனக்கு தான் காசு வரணும். ஸோ அருண் ஹோல்டரு, நான் சி வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ஒத்துக்கணும். ஓகேவா, ஸோ சி வந்து சொல்கிறேன், என் ஃப்ரெண்டை விட்டுருங்க, என் ஃப்ரெண்டோட இமேஜ் டேமேஜ் ஆக தேவையில்ல, நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒத்துக்கணும். ஹோல்டர் மஸ்ட் கன்சென்ட் டு அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர். நெக்ஸ்ட்டு பில் மஸ்ட் ஹவ் பீன் நோட்டட் ஆர் ப்ரொட்டஸ்டட். கண்ணா இது ஒரு கான்செப்ட். நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்டிங் இது ஒரு லீகல் டேர்மு. அது என்ன சார் லீகல் டேர்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கும்போது என் ஃப்ரெண்டு காசு கொடுக்கல, என் ஃப்ரெண்டு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுறது பேர் தான் நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்டிங். நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு காசு கொடுக்கல, அவன் கிட்ட கேஷ் இல்லைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் காசு கொடுக்கல, அவன் ஆக்சுவலாக வந்து டிஸானர் பண்ணிட்டான். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஒரு நோட்டரி பப்ளிக்னு இருப்பாங்க, நோட்டரி பப்ளிக்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு லாயர். ஓகேவா, ஒரு லாயர்கிட்ட என் ஃப்ரெண்டை கூட்டின்னு போகிறான். மச்சான் சரி வா, நீ வந்து காசு கொடுக்கலன்னு சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பட் என்னன்னா நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டின்னு போயிட்டு நோட்டரி பப்ளிக் கிட்ட நான் போகிறேன். ஓகேவா, நோட்டரி பப்ளிக் என்ன பண்ணுவார்னா, அவர் நோட் பண்ணுவார். ஓகேவா, இங்கே பாருங்கள் பி, நீங்கள் அருணுக்கு காசு கொடுக்கணும், உங்களால் காசு கொடுக்க முடியலையா, நீங்கள் டிஸானர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டரி பப்ளிக் கேட்பாங்க. ஆமாம் சார், நான் டிஸானர் பண்ணுறேன், என்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னு பி சொல்கிறேன்னா அதை நோட் பண்ணி வச்சுப்பார் அவரோட நோட்டில். அதுதான் நோட்டிங்னு சொல்லுவாங்க. ப்ரொட்டஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, அதோட ஃபார்மல் வெர்ஷன். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸானர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். யார்? நோட்டரி பப்ளிக். அந்த நோட்டீஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டட். சிம்பிளாக சொல்லணும்னா, என் ஃப்ரெண்டு காசு கொடுக்கல அப்படின்ற விஷயத்த ஒரு லாயர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அப்போ தான் அது கோர்ட்டில் ஒரு ப்ரூஃபாக போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, சி வந்து அக்செப்டன்ஸ், அதாவது சி வந்து அவன் ஃப்ரெண்டை காப்பதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு டிஸானர் பண்ண விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட போயிட்டு நோட்டிங் பண்ணிடணும், ப்ரொட்டஸ்டிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சி வந்து பார்த்தோன்னா அக்செப்டார் ஃபார் ஹானராக ஆக முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சிக்கும் அருணுக்கும் எந்த லைபிலிட்டியும் இருக்கக்கூடாது. தேர்டு கண்டிஷன், சிக்கும் அருணுக்கும் எந்த லைபிலிட்டியும் இருக்கக்கூடாது. சியும் வந்து பார்த்தோன்னா வாயால் சொல்லக்கூடாது, எழுத்துப்பூர்வமாக தான் சொல்லணும். ஓகேவா, சி என்ன பண்ணணும், 50% நான் பே பண்ணுறேன், 60% பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ஷலாக சொல்லக்கூடாது. பியோட 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இட் மஸ்ட் பி ஃபார் த ஹானர் ஆஃப் பார்ட்டி ஆல்ரெடி லைபிள். ஆக்சுவலாக சி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா பி தான் ஆல்ரெடி மாட்டிங்கன்னா பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைபிள். ஸோ சி வந்து வேறு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர் கொடுக்க முடியாது. யாருக்கு ஆல்ரெடி லயபிலிட்டி இருக்கோ அவங்களுக்காக தான் அவங்க தான் பே பண்ண முடியல, அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்க முடியும். அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர். ஓகேவா, மஸ்ட் பி மேட் பிஃபோர் த பில் இஸ் டியூ. ஓகேவா, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ பில்லோட வேலிடிட்டி அதில் இருக்கிற டைம் ஃப்ரேம் 60 நாள்னு வச்சுக்கோங்களேன். 60 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா பி பே பண்ண முடியாதுன்னு பிக்கு தெரியணும். ஸோ 60 நாளுக்கு முன்னாடியே ஏ வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, 60 நாளுக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் உங்களுக்கு பே பண்ணிட்டேன், பட் என்னதுன்னா நீங்கள் இமேஜை டேமேஜ் பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லோட டியூ டேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா சி வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சி என்ன பண்ணணும், இவன் சொல்கிறான் இல்லையா, நான் வந்து பிக்கு பதில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா,
அதை என்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது, அருண்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது இந்த லாயர், இந்த நோட்டரி பப்ளிக்கிட்டையும் போய் சொல்லணும். ஓகேவா? நான் யாருக்கு பே பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு நான் பே பண்ணுறேன், யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டரி பப்ளிக்கிட்ட போய் சொல்லணும். நோட்டரி பப்ளிக் அதையும் நோட் பண்ணி வச்சுப்பாரு. இதெல்லாம் எதுக்குன்னா சும்மா டாக்குமெண்டேஷனுக்காக. ஓகேவா? ஒரு எவிடன்ஸ்க்காக. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அக்செப்டார் அண்ட் அக்செப்டார் ஃபார் ஹானர் ப்ளஸ் அக்செப்டார் ஃபார் ஹானருக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த சின்ன கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர் அண்ட் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஓகேவா? ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை, யாருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டிரான்சாக்ஷனில் காசு வரணுமோ அவங்க தான் ஹோல்டர். சார் அப்போனா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ சப்போஸ் ப்ராமிசரி நோட்டு, நம்ம எக்ஸாம்பிளில் நான் என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்றுருக்கேன், என் ஃப்ரெண்டு எனக்கு காசு தரணும். ஓகேவா? ப்ராமிசரி நோட்டில் யார் ட்ராயர்னால் என் ஃப்ரெண்டு தான் ட்ராயர். ஓகேவா? பி. ஓகேவா? ஏ. ஓகே, அருண் என் ஃப்ரெண்டு பி. ப்ராமிசரி நோட்டில் அவன் கொடுப்பான் எனக்கு, இவன் ட்ராயரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயி. இதுவே சப்போஸ் ப்ராமிசரி நோட்டு நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் தான் ட்ராயரு. ஓகேவா? நான் தான் ட்ராயரு, ஏன்னா நான் தான் ஆர்டர் பண்ணும். ஓகே, நான் தான் ட்ராயரு, என் ஃப்ரெண்டு நான் அது ட்ராயி, அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ தட் மீன்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ட்ராயரை ஹோல்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னா அவன் தான் பில்லு ஹோல்ட் பண்ணுறான். அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டில் ட்ராயியை ஹோல்டர்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம் கண்ணா, இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ யாருக்கு காசு வரணுமோ அந்த பேப்பரை காமிச்சு யார் காசு வாங்குவாங்களோ அவங்கள ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன், இதுதான் மெயின் ட்ரான்சாக்ஷன். இதில் தான் வந்து பார்த்தோன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எழுதுகிறோம். ஓகேவா? நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன், செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன். யார் கூட? சி கூட பண்ணுறேன். சி வந்து என்னோட லேண்ட்லார்டு. ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். சி வந்து என்னோட லேண்ட்லார்டு. அவன் வந்து பார்த்தோன்னா 5 லட்சம் எனக்கு வந்து ஒரு வருஷம் வாடகை கொடு அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள் சார், நான் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறேன், அதுக்கு நான் தான் ஹோல்டரு. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வச்சுக்கோங்க சார். நீங்கள் அதுக்கப்புறம் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேளுங்க, அவன் தருவான், நல்ல பையன் தான், என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் மறுபடியும் சிக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ சி வந்து பார்த்தோன்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வச்சு காசு வாங்கலாம். ஸோ சி என்ன சொல்லுவாங்கன்னா ஹோல்டர்ஸ் இன் டியூ கோர்ஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் மூலமாக அவன் ஹோல்டர் ஆகிட்டான். அதாவது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மூலமாக ஹோல்டர் ஆகல, இது வந்து ஒரு லேண்ட்லார்டு, அதாவது அந்த ரெண்டிங் டிரான்சாக்ஷன் மூலமாக அந்த பில்லு அவங்ககிட்ட வந்திருக்கு. ஸோ இவனை வந்து HITC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HITC அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, சப்போஸ் ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் வந்து, அதாவது ஒரு டைட்டில் டிஃபெக்ட் வந்ததுன்னா அவன் மாட்டிப்பான். ஆனால் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸில் அவனால் மாட்ட முடியாது, ஏன்னா அவன் ஜென்யூன் பார்ட்டி. எனக்கு இல்லை சார் புரியல, நீங்கள் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, நான் சொல்கிறேன். என்னதுன்னா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், எனக்கு ப்ராமிசரி நோட்டு கொடுக்குறான். ஓகேவா? ப்ராமிசரி நோட்டு கொடுக்குறான், 5 லட்சத்துக்கு கொடுக்குறான். ஓகேவா? தட் மீன்ஸ் அந்த பேப்பரில் 5 லட்சம் எனக்கு வேலிடு. நான் என்ன பண்ணுறேன், டப்புன்னு அந்த 5 லட்சத்தை 5,50,000 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 5,50,000 மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் எனக்கு 5,50,000 ரூபாய்க்கு உரிமை இல்லை, வெறும் 5 லட்சத்துக்கு தான் உரிமை. ஏன்னா நான் அங்கே வந்து பார்த்தேன்னா ஏமாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. 5,50,000 ஏமாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மறுபடியும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸு. ஸோ இப்போ ஹோல்டருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பில்லு செல்லுபடி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா செல்லுபடி ஆகாது. ஏன்னா டிஃபெக்ட், அந்த டைட்டிலில் டிஃபெக்ட் இருக்குது, அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஏமாற்றிட்டான். பட் இதுவே ஹோல்டர் இன் டியூ கோர்ஸுக்கு எப்படியோ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸுக்கு அந்த பில்லு போயிடுச்சுன்னா அந்த பில்லு 5,50,000 இருக்கும். பட் 5,50,000 ரூபாய்க்கு அவன் வேலிடான்னு கேட்டிங்கன்னா 5,50,000 ரூபாய்க்கு வேலிட் இல்லை, 5 லட்ச ரூபாய்க்கு வேலிட். பிகாஸ் 5 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து பார்த்தோன்னா அதில் ஸ்டாம்ப் டியூட்டி ஓட்டிருக்கும். கரெக்டாக? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பில்லு எழுதும் போது யாருக்கு உரிமை இருக்கோ அவங்கள ஹோல்டர்னு சொல்லுவோம். செகண்ட் அந்த ஹோல்டர் வந்து வேறு யாருக்காச்சும் டிரான்சாக்ஷன் பண்ணி அந்த பில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹோல்டருக்கு டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா எந்த உரிமையும் வராது. இது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸுக்கு டிஃபெக்ட் இருந்ததுன்னா உரிமை வரும். எவ்வளோ தூரம் உரிமை வரும், எவ்வளோ தூரம் வந்து அது வேலிடாக இருக்கும்னா அதில் ஒட்டி இருக்க ஸ்டாம்ப் டியூட்டி வரைக்கும். இவ்வளோ தான் கண்ணா. ஓகேவா? இவ்வளோ தான். ஹோல்டர்னா ஒன்றும் இல்லை, அந்த பில் அவங்ககிட்ட இருக்கும், அவனால் தான் காசு வாங்க முடியும். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு இதில் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் அந்த பில் தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பொறுப்பு ஹோல்டர் தான் எடுத்துக்கணும். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கு கன்சிடரேஷன் மாதிரி அவன் வாங்குறான். ஓகேவா? அவன் ஒன்றும் வாங்குறான். ஓகேவா?
பட் என்னன்னா அவன் வாங்கும் போது ஜென்யூனாக வாங்கணும். அருண் வந்து ஏமாத்திருக்கான், 5,50,000 ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் வாங்க முடியாது. இல்லைனா அருண் வந்து ஃபேக் பண்ணியிருக்கான், பியோட சைனை ஃபேக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முடியாது. ஓகேவா? சரிக்கண்ணா, இதில் ஒன்று இருக்குது. என்னதுன்னா 5,50,000 நான் அமௌண்ட் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தோன்னா டிஃபெக்ட்டு. ஓகேவா? அந்த டிஃபெக்ட் என்ன பண்ணலாம், ஹெச்ஐடிசிக்கு வந்து பார்த்தோன்னா ரிலீஃப் கொடுக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று அவன் ஏமாத்திட்டான், பட் என்னன்னா நீ 5 லட்சம் வரைக்கும் காசு வாங்கின்னு போயிட்டு பி கிட்ட போய் காசு வாங்கின்னு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கு யார் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொல்கிறாங்க. பட் இதுவே அருண் வந்து பியோட சைனை இந்த இடத்துல அருண் வந்து அமௌண்ட்டை மாற்றல, சைனே மாற்றிடான். ஆக்சுவலாக பி சைனே போடல, நானே சைன் போட்டு நானே பேப்பர் எழுதி சைன் போட்டு சிக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா நல்லிஃபை ஆகிடும். பிகாஸ் எதை வேணாலும் நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் சைனை மட்டும் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சைனை ஏமாற்றிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு ஈவந்தோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஜென்யூனாக வாங்குறான், ஏதோ ஒரு லேண்ட் லார்டு ஜென்யூனாக வாங்குறான், ஒரு ஹெச்ஐடிசி ஜென்யூனான ஹெச்ஐடிசி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படியா இருந்தாலும் அவனுக்கு அந்த டாக்குமெண்ட் செல்லுபடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ ஹெச்ஐடிசி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு கன்சிடரேஷனுக்காக வாங்கணும். நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு, அதாவது அருணுக்கு அவர் வாடகை விடுறாரு. ஓகேவா? அதுக்கு கன்சிடரேஷன் மாதிரி வாங்குறாரு. இதுவே அருண் வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தனா அவரை ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ கன்சிடரேஷனுக்காக தான் அவருக்கு அந்த டாக்குமெண்ட் போயிருக்கு. இன்னொன்று, மெச்சூரிட்டிக்கு முன்னாடி வந்திருக்கணும். அவர் எந்த ஏமாத்துற நோக்கமாக அவருக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும். சைனு, டேட்டு எல்லாமே நம்ம அங்கே பார்த்தோம்ல கண்டிஷன், அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அதுலேயும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். இன்னொன்று, ஹோல்டர் மஸ்ட் ரிசீவ் த இன்ஸ்ட்ருமெண்ட் அஸ் அ ஹோல்டர். ஓகேவா? அதாவது நான் ஹோல்டராக இருக்கணும், அருண் ஹோல்டராக இருக்கணும். அவனை தான் வந்து அவங்ககிட்ட இருந்து தான் இன்னொருத்தவனுக்கு அந்த டாக்குமெண்ட் போகும். அந்த மாதிரி போகிறவனை ஹெச்ஐடிசின்னு சொல்லுவோம். மறுபடியும் ஹெச்ஐடிசி டு ஹெச்ஐடிசி போச்சுன்னா அதை ஹெச்ஐடிசின்னு சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஹோல்டரில் இருந்து தான் வந்து ஹெச்ஐடிசிக்கு போகணும், இன்னொரு ஹெச்ஐடிசிலேருந்து ஹெச்ஐடிசிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கண்ணா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹோல்டரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹோல்டரின் டியூ கோர்ஸு. ஓகேவா? ப்ளஸ் அதுக்கான ரூல்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன்ஸ், நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், 1 by 1 பார்த்துக்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பியரர் அண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம பார்த்தது தான், பட் இருந்தாலும் நான் சும்மா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நான் என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்றுக்கிறேன். ஓகேவா? நான் என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்றுக்கிறேன், என் ஃப்ரெண்டு எனக்கு காசு தரணும், அவன்கிட்ட காசு இல்லை. ஸோ நான் என்ன எழுதுறேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன். ஓகேவா? நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன். என்ன சொல்கிறான், மச்சான் நீ எனக்கு வந்து பார்த்தோன்னா 60 நாள் உனக்கு டைமு, 60 நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு கொடு. ஓகேவா? 60 நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்ன சார் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு பே பண்ணு, ஒரு குறிப்பிட்ட பர்சன் இல்லைனா அவர் சொல்கிறவருக்கு பே பண்ணு அப்படின்னு சொன்னனா அது பேர் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? அதாவது நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன், பே டு மிஸ்டர் அருண் அப்படி இல்லைனா ஆர் ஹிஸ் ஆர்டர், அப்படி இல்லைனா அருண் சொல்கிறவர். ஓகேவா? அருண் சொல்கிற ஆளுக்கு நீ பே பண்ணு அப்படின்னு சொன்னனா இது வந்து பார்த்தோன்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுவே பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை, பே டு அருண், நீ அருணுக்கு கொடு, அப்படி இல்லைன்னா பியரருக்கு கொடு. பியரர்னா ஒன்றும் இல்லை, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எவன் எடுத்துன்னு வந்தாலும் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னா அது பேர் பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ அதுதான் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படின்னா ஒன்றும் இல்லை, பே இஸ் சர்டைன், எனக்கு பே பண்ணு, அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிறவனுக்கு பே பண்ணு அப்படின்னு சொன்னா அது வந்து பார்த்தோன்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி இல்லை, யார் எடுத்துன்னு வந்தாலும் நீ பே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னா அது பேர் வந்து பியர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பியரரை நம்ம ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றலாம், ஆர்டரை நம்ம பியர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றலாம். எப்படின்னா என்டோஸ்மெண்ட் மூலமாக. ஓகேவா? சி அதாவது ஒரு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளால் பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் மாற்ற முடியும். ஓகேவா? பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் மாற்ற முடியும், அப்படி இல்லைனா ஒரு பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளால் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்டோஸ் பண்ணி. ஓகேவா? என்டோஸ் பண்ணி. ஆக்சுவலாக என்டோஸ்மெண்ட்னா என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? என்னதுன்னா, அதாவது இப்போ நான் டெலிவரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எப்படி டெலிவரி பண்ணணும், நான் எடுத்துன்னு போயிட்டு அவன் கையில் கொடுத்தாலே வந்து பார்த்தோன்னா டெலிவரி முடிஞ்சிடும், அவன் எனக்கு பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு நான் ட்ரா பண்ணுறேன், நான் அவன்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், மச்சான் நீ எனக்கு காசு தரணும், 60 நாளுக்கு அப்புறம்
எனக்கு காசு கொடு இல்லைனா பியரருக்கு காசு கொடு அப்படின்னு சொல்கிறேன். அந்த பியரர் டாக்குமெண்ட்டை நான் என்டாஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா, என்டாஸ் பண்ண தேவையில்ல. நான் எவன்கிட்டயாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்படியே அவன்கிட்ட நான் டெலிவரி பண்ணிடலாம். அவனுக்கு அதோட ஹோல்டிங் போயிடும், அவன் ஹோல்டர் ஆகிடுவான், அவன் டேரெக்டாக போய் டெலிவரி பண்ணாலே முடிஞ்சிடும். அப்படி இல்லை ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை மச்சான், நீ எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். தட் மீன்ஸ் அவன் எனக்கு மட்டும் தான் பே பண்ணணும். நான் இன்னொருத்தவனுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றி விடணும்னா சும்மா பேப்பரை கையில் கொடுத்தா போதாது, சும்மா டெலிவரி பண்ணால் போதாது, என்டார்ஸ் பண்ணி டெலிவரி பண்ணணும். கரெக்டாக? இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருவோம். என்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை அந்த பேப்பருக்கு பின்னாடி என் சைனை போடுவேன். ஓகேவா, அந்த பேப்பருக்கு பின்னாடி என் சைனை போடுவேன். ஓகேவா, நான் அந்த மாதிரி என் பேப்பருக்கு பின்னாடி ஒரு சைன் போட்டேன்னா அது வந்து பார்த்தோன்னா பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை சார், அப்படி இல்லை, பே டு ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சைன் போடுறேன்னா அந்த என்டார்ஸ்மெண்ட் பேர் வந்து பார்த்தோன்னா அந்த என்டார்ஸ்மெண்ட் பேர் ஸ்பெஷல் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படி இல்லை பே டு ரமேஷ் ஒன்லி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டுட்டு நான் சைன் போடுறேன்னா அது பேர் வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நினச்சினா பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றலாம். எப்படின்னா பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா, பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஒன்றும் இல்லைன்னா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன், கரெக்டாக மச்சான் நீ எனக்கு பே பண்ணுன்னு சொல்லிட்டு. தட் மீன்ஸ் அவன் எனக்கு மட்டும் தான் பே பண்ணணும். நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவன் எனக்கு மட்டும் தான் பே பண்ணுவான். என்னோட டாக்குமெண்ட்டு கை தவறி என் தங்கச்சிக்கிட்ட போகுது, என் தங்கச்சி எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தானா என் ஃப்ரெண்டு என் தங்கச்சிக்கு பே பண்ண மாட்டான், எனக்கு மட்டும் தான் பே பண்ணுவான். பிகாஸ் அது வந்து பார்த்தோன்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுவே நான் என் தங்கச்சிக்கு என்ன பண்ணுறேன், அருண்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு பேப்பரில் வந்து நான் எழுதி என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியரர் டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, பியரர் டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் நான் வந்து பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு இப்போ என் தங்கச்சி எடுத்து போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களா, என் ஃப்ரெண்டு பார்ப்பான் பின்னாடி ஒரு சைன் இருக்கா, ஓகேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கு கொடுத்துறான். இல்லை என் தங்கச்சி அவளோட தங்கச்சிக்கு மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு, ஸோ அந்த செகண்ட் ஃப்ரெண்டு என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கொடுத்தாலும் அதையும் வந்து என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டு பே பண்ணுவான். பிகாஸ் அது வந்து பார்த்தோன்னா பின்னாடி என்னோட சைன் மட்டும் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா யார் எடுத்துன்னு வந்தாலும் பே பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று பியரர்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக நான் எழுதுனான்னு வச்சுக்கோங்களேன், அதையும் பியரர் டாக்குமெண்ட் தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை நான் ஒரு பியரர் டாக்குமெண்ட்டை என்டார்ஸ் பண்ணி பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் பண்ணாலும் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பியரர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆர்டர் டாக்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரிஜினலாக ஆர்டராக எனக்கு தான் கொடு, இல்லை நான் சொல்கிறவனுக்கு கொடுன்னு ஆர்டர் போட்டேன்னா அது ஆர்டர் டாக்குமெண்ட். அப்படி இல்லை ஒரு பியரர் டாக்குமெண்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு பியரர் டாக்குமெண்ட் இருக்குது, அதை நான் என்டார்ஸ் பண்ணுறேன். என்ன என்டார்ஸ் பண்ணுறேன்னா ஸ்பெஷல் என்டார்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, பே டு ரமேஷ் என் ஃப்ரெண்டு, அதாவது பே டு ரமேஷ் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா பே டு ரமேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நான் என்டார்ஸ் பண்ணேன்னா ஒரு பியரர் டாக்குமெண்ட் வந்து ஆர்டர் டாக்குமெண்ட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் என் ஃப்ரெண்டு யார் எடுத்துன்னு வந்தாலும் கொடுக்கக்கூடாது, ஒன்லி ரமேஷ் எடுத்துன்னு வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் என்னதுன்னா பியரர் டாக்குமெண்ட், ஆர்டர் டாக்குமெண்ட். பியரர்னா ஒன்றும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டை யார் எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் என் ஃப்ரெண்டு பே பண்ணுறான். ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, நான் சொன்ன ஆளுக்கு மட்டும்தான் என் ஃப்ரெண்டு பே பண்ணுவான். பட் என்னதுன்னா பியரரை நம்மளால் ஆர்டராக மாற்ற முடியும். எப்போ ஸ்பெஷல் என்டார்ஸ்மெண்ட் பண்ணனா, அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் பண்ணனா. அதே மாதிரி ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்னால் பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்ற முடியும் எப்போ பிளாங்க் என்டார்ஸ்மெண்ட் பண்ணனா. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இன்லேண்ட் அண்டு ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா, அதாவது இன்லேண்ட் அண்டு ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒன்று இந்தியாவில் அது வந்து பார்த்தோன்னா ட்ரா பண்ணிருக்கணும், ப்ளஸ் இந்தியாவில் பேயபிளாக இருக்கணும். ஓகேவா, அப்படி இல்லைனா ட்ரா ஆன் அ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ இதை தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க. புரியுது உங்களுக்கு நல்லா வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது புரியுது. நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா, அதாவது ட்ரான் இன் இந்தியா. ஓகேவா, எங்கே நான் ட்ரா பண்ணிருக்கேன், இந்தியாவில் ட்ரா பண்ணிருக்கேன். ஓகேவா, ப்ளஸ் எங்கே வந்து பே பண்ணணும்னு சொல்கிறேன், இந்தியாவிலே பே பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா, அப்படி இருந்தனா இதை இன்லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சப்போஸ் நான் ட்ரா பண்ணது இந்தியாவில். ஓகேவா, நான் ட்ரா பண்ணது இந்தியாவில்,
ஆனால் பேயபிள் வந்து பார்த்தோன்னா அவுட் சைட் இந்தியா, பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். சார் அப்போனா இது வந்து பார்த்தோன்னா ஃபாரின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரின்னு சொல்லக்கூடாதுக்கண்ணா. நீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயி யாருன்னு பார்க்கணும். ஓகேவா, ட்ராயி யாருன்னு பார்க்கணும். அவன் வந்து பார்த்தோன்னா ரெசிடென்ட், அதாவது இந்தியாவில் தான் இருக்கிறான் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை இன்லாண்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அவன் வந்து பார்த்தோன்னா நான் ரெசிடென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவன் அதை வந்து பார்த்தோன்னா ஃபாரின், அதாவது ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து வேறு எந்த காம்பினேஷன் வந்தாலும் அதையும் நம்ம ஃபாரின் தான் சொல்லுவோம். சரி, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிள், அதே எக்ஸாம்பிள் தான். என் ஃப்ரெண்டுக்கு நான் கார் விற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்றுருக்கேன், நானும் சென்னையில் தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டும் சென்னையில் தான் இருக்கான். நான் அவன்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா, நான் அவனுக்கு முன்னாடி எழுதுறேன், எங்கே உட்காந்து எழுதுறேன், சென்னையில் உட்காந்து எழுதுறேன். மச்சான் இங்கே பாரு, நீ வந்து எனக்கு 60 நாளுக்கு அப்புறம் எனக்கு 5 லட்சம் கொடுக்கணும். ஸோ எங்கே எழுதுறேன், சென்னையில் உட்காந்து எழுதுறேன். ஓகேவா, ப்ளஸ் நான் என்ன சொல்கிறேன், நான் உன்னோட வீட்டுக்கு வரேன், அதாவது சென்னையில் உன் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வரும்போது எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறேன். தட் மீன்ஸ் அவன் எங்கே பே பண்ணணும், இந்தியாவிலே பே பண்ணணும். ஓகேவா, அதாவது இந்தியாவில் சென்னையிலே பே பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நான் சென்னையிலே உட்காந்து எழுதுறேன், அவங்ககிட்டே சொல்கிறேன் நீ எனக்கு சென்னையிலே பே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா அது இன்லாண்ட் டாக்குமெண்ட்டு. ஓகேவா, நான் இன்னொன்று சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் கார் விற்கிறேன். என் ஃப்ரெண்டு இந்தியாவில் இருக்கிறானா சிங்கப்பூரில் இருக்கிறானா அதை நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்கிறேன். ஓகேவா, ஸோ கார் விற்கிறேன், அவனுக்கு நான் சொல்கிறேன் எங்கே சென்னையில் உட்காந்து நான் சொல்கிறேன், நான் மச்சான் நீ எனக்கு வந்து காசு தரணும். ஓகேவா, நான் எழுதுறேன். ஓகேவா, ஆர்டர் டு பே, நான் அதாவது எனக்கு நீ பே பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டு சென்னையில் உட்காந்து எழுதுறேன். ஓகேவா, பட் என்ன சொல்கிறேன்னா மச்சான் 60 நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஆனால் நீ காசு வந்து எனக்கு இங்கே கொடுக்காத, சிங்கப்பூரில் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, உன் சிங்கப்பூர் பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு கொடு. ஓகேவா, சிங்கப்பூரில் எனக்கு நீ பே பண்ணு. ஏன்னா நான் 60 நாளுக்கு அப்புறம் நான் சிங்கப்பூரில் இருப்பேன், நான் அங்கே டூருக்கு போகிறேன், சம்மருக்கு நான் டூருக்கு போயிடுவேன். ஸோ நான் சிங்கப்பூரில் இருப்பேன், ஸோ அங்கே எனக்கு செலவுக்கு நீ எனக்கு காசு கொடுத்துரு. ஸோ இந்தியாவுக்கு வெளியில் நீ வந்து எனக்கு பே பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிச்சுவேஷனில் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் இருந்தனா, என் ஃப்ரெண்டு இந்தியாவில் இருந்தனா அதை வந்து பார்த்தோன்னா இன்லாண்டு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுவே என் ஃப்ரெண்டும் சிங்கப்பூரில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் சென்னையில் உட்காந்து எழுதுறேன், சிங்கப்பூரில் பே பண்ணுன்னு சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி சிங்கப்பூரில் தான் இருக்கிறான் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை சார், நானே வந்து பார்த்தோன்னா சிங்கப்பூருக்கு போயிட்டேன், சிங்கப்பூரில் உட்காந்து நான் இதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், நானே சிங்கப்பூரில் உட்காந்து நீ எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காம்பினேஷனையும் பார்க்க தேவையில்ல, அதை ஃபாரின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, தேர்டு கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கோட் அண்ட் ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கோட் அண்ட் ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்கோட்னா ஒன்றும் இல்லைங்கன்னா வேணும்னே சில ஃபீல்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருப்பேன். ஓகேவா, நீ ஃபில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் வேணும்னே ஒரு ஃபீல்டை விட்டு வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கஜினி படமே எடுத்துப்போமே, சஞ்சய் ராமசாமி வந்து பார்த்தோன்னா செக் எழுதுவார். ஓகேவா, செக் எழுதுவார், அவங்க டொனேஷன் கேட்பாங்க. ஓகேவா, அவர் வந்து பார்த்தோன்னா செக்கில் அமௌண்ட் போடல, பிளாங்காக வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளாங்க் செக்கை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்கோட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், சஞ்சய் ராமசாமி சொல்கிறாரு, இந்தாமா உங்களுக்கு எவ்வளோ தரம் டொனேஷன் வேணுமோ நீங்கள் எழுதிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எழுதிக்கோங்க, அதை நீங்கள் வந்து பேங்க்கில் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுதான் வந்து இன்கோட் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்டென்ஷனலாக நான் சில டீட்டெயில்ஸை விட்டுறேன். ஓகேவா, இன்டென்ஷனலாக சில டீட்டெயில்ஸை விட்டுறேன், அவங்க ஃபில் பண்ணிக்கிட்டோம், அந்த அதர் பார்ட்டி ஃபில் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு விடுறேன்னா அதை இன்கோட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை நான் எழுதுறேன். ஓகேவா, நான் ஒன்று எழுதுறேன், நான் என்ன எழுத வரேன்னு புரியல. ஓகேவா, அதாவது ப்ராமிசரி நோட்டுனா ப்ராமிஸ் பண்ணுவேன். ஓகேவா, நான் அவனுக்கு பே பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுவேன். இதுவே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா நான் ஆர்டர் பண்ணுவேன், நீ எனக்கு பே பண்ணு, நீ அவனுக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராமிஸும் இல்லை, இந்த ஆர்டரும் இல்லைனா அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். என்னால் அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா ப்ராமிசரி நோட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்றுருக்கேன்னா என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், ப்ராமிசரி நோட்டும் எழுதலை, இல்லை நானும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் எழுதலை. என் ஃப்ரெண்டு என்ன எழுதுறான்னா I.O. அருண் ₹5 lakhs அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, I.O. அருண் ₹5 lakhs. அதாவது என்ன சொல்கிறான்னா அருணுக்கு நான் 5 லட்சம் கடன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ப்ராமிஸ் பண்ணல, அருணுக்கு நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணல. இல்லைனா என் ஃப்ரெண்டு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி, மச்சான் நான் அருண்னு ஒருத்தவனுக்கு வந்து நான் பார்த்தேன்னா பே பண்ண வேண்டியது இருக்குது,
ஸோ நீ அவனுக்கு பே பண்ணுற, ஆல்ரெடி நமக்கு கொடுத்தல் வாங்கல்கள் இருக்குது, ஸோ அதுக்காக நீ அவனுக்கு பே பண்ணுற அப்படின்னு அவன் அதையும் சொல்லலை. அதாவது அவன் எனக்கு ப்ராமிஸும் பண்ணல, இன்னொருத்தவனுக்கு ஆர்டரும் பண்ணல அருணுக்கு பே பண்ணல சொல்லி. தட் மீன்ஸ் ப்ராமிஸும் இல்லை, ப்ராமிஸ்னா ப்ராமிசரி நோட்டு, அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவனை ஆர்டர் பண்ண சொல்லி அருணுக்கு பே பண்ண சொல்லலை. தட் மீன்ஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் இல்லை. இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அதுதான் ஆம்பிகியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். மெச்சூரிட்டி சார் எனக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பேப்பரில் ஏது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ நான் ஆர்டர் பண்ணிட்டேன், இல்லை என் ஃப்ரெண்டு ப்ராமிஸ் பண்ணிட்டான், ஓகேவா. இந்த பேப்பரை நான் எப்போ சார் எடுத்துன்னு போயிட்டு காசாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன டேட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அந்த டேட்லேருந்து ஒரு 3 நாள், ஓகேவா. ஒரு 3 நாள் கழித்து நம்ம வந்து போய் கொடுக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். தட் மீன்ஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தோன்னா 60 நாள் டைம் கொடுத்துருக்கேன். மச்சான் உனக்கு கார் விற்றுருக்கேன், உங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரியும், நீ 60 நாளுக்கு அப்புறம் எனக்கு பே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்குன்னா 60 + 3 63 நாள் டைம் இருக்கும். தட் மீன்ஸ் 63வது நாள் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுக்கணும். கொடுக்கலாம் என்ன சார் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸானர் ஆகிடும், ஓகேவா. டிஸானர் ஆகிடும், அதாவது அவன் பே பண்ணாமல் ஏமாத்திடான்னு கணக்கு. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறேன். ஏன் சார் அது 60வது நாள்லேயே வந்து பார்த்தோன்னா அவனுக்கு டிசைனர் கணக்கு வராதான்னு கேட்டிங்கன்னா 60வது நாள்லேயே வராது. ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நாள் கிரேஸ் டேஸ் கொடுத்துறாங்க. யார்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். தட் மீன்ஸ் 10 நாளில் நீ எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டுக்கு 13 நாள் டைமு. ஸோ 13வது நாளில் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு பே பண்ணணும். நான் கொடுத்தோன்னே 13வது நாளுக்குள்ளார பே பண்ணணும். அப்படி இல்லை 14 நாள் ஆயிடுச்சு அவன் வந்து பே பண்ணல அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டிசைனர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் மெச்சூரிட்டி. நெக்ஸ்ட்டு நெகோசியேஷனாக ஒன்றும் இல்லை, மாற்றி விடுறது, ஓகேவா. அதாவது அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குதுன்னா நீ சும்மா கையில் போய் கொடுத்தாலே போதும். இதுவே சரி, பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தனா நீ கையில் போய் கொடுத்தாலே போதும். ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தனா என்டாஸ்மெண்ட் பண்ணணும், ஓகேவா. அந்த பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு டெலிவரி இருக்கு இல்லையா, அதை ஆக்சுவல் டெலிவரின்னு சொல்கிறாங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் டெலிவரினா ஒன்றும் இல்லை, யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோனோ அவங்களுக்கே நான் வந்து டெலிவரி பண்ணால் போதும், ஓகேவா. அப்படி இல்லை அவன் யாராச்சும் ஒரு ஏஜென்ட் இருக்கிறான், அந்த ஏஜென்ட்டுக்கு நான் கொடுக்குறேன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான். இல்லை சரி எனக்கு புரியல, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா. என்கிட்ட ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நான் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு வந்து பி, நான் பிக்கு கார் விற்றுறேன், ஆனால் அவனுக்கு கேஷ் தரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன், ஓகேவா. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பியரர் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் பே டு ஏ ஆர் ஹிஸ் ஆர்டர் ஆர் எனி பியரர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா பி வந்து எவன் எடுத்துன்னு வந்து அந்த பேப்பரை காமிச்சாலும் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ சப்போஸ் நான் வந்து சிக்கு காசு தரணும், ஆனால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறேன்னா இது பியரராக இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக அவன் வீட்டுக்கு போயிட்டு சியோட வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டி இந்தாப்பா காசுக்கு பதில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கணும் பேப்பர் கொடுத்தனா அந்த இடத்துல டெலிவரி முடிச்சிடும். இல்லை சார் இது வந்து ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குதுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த பேப்பருக்கு பின்னாடி சைன் பண்ணி கொடுக்கணும், ஓகேவா. பேப்பருக்கு பின்னாடி சைன் பண்ணி கொடுக்கணும். சைன் பண்ணி கொடுத்தா தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா கரெக்டான டெலிவரி. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா சி மறுபடியும் போயிட்டு பி கிட்ட காசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பார்த்தோன்னா இந்த பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எய்தர் சிக்கு போய் கொடுக்கலாம், அது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவல் டெலிவரின்னு சொல்லுவாங்க. இல்லை இவனுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ஏஜென்ட் கிட்ட போய் கொடுத்தனா அதை வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா நெகோசியேஷன், மோட் ஆஃப் நெகோசியேஷன். ஓகே, இது லைட்டாக வந்து பார்த்தோன்னா லைட்டாக உங்களுக்கு குழம்பும், நான் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளோட தெளிவாக சொல்கிறேன். இதை நான் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா. அதாவது ஒரு டெலிவரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டெலிவரினா ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது எப்போ சார் வந்து பார்த்தோன்னா வேலிடாகும், எப்போ வந்து பார்த்தோன்னா வேலிடாக இருக்காது, எப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டான டெலிவரி, எது வந்து தப்பான டெலிவரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம 2 சிச்சுவேஷனாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தோன்னா இமிடியேட் ரிலேஷன்ஷிப்பு, ஓகேவா. இமிடியேட் ரிலேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேஸ்னு எடுத்துப்போம். நார்மல் கேஸு இது வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷல் கேஸு, ஓகேவா. ஸ்பெஷல் கேஸ்ன்னு எடுத்துப்போம். நார்மல் கேஸ்னால் ஒன்றும் இல்லைன்னா நம்ம இப்போ பார்த்த எல்லாமே நார்மல் கேஸ் தான், ஓகேவா. இமிடியேட் ரிலேஷன் அதாவது வந்து பார்த்தோன்னா
நான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன். ஓகேவா? யார் மேலே எழுதுறேன்? என் ஃப்ரெண்டு மேலே எழுதுறேன். அவன் எனக்கு வந்து நான் அவனுக்கு கார் கொடுத்துருக்கேன், அவன் எனக்கு காசு கொடுக்கணும், காசு இல்லை, அதனால் நான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட் ரிலேஷனில் இருக்கிறோம். ஓகேவா? நாங்கள் ரெண்டு பேரும் இமிடியேட் ரிலேஷனில் இருக்கிறோம். அப்படி இல்லை, நான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்கிட்ட இருக்குது, அதை நான் வந்து பார்த்தேன்னா அதை நான் இன்னொருத்தவனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனில் வந்துடுவான்னு வச்சுக்கோங்க. அவனும் ரிலேஷனில் வந்துடுவான். இப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் அவன் காசு கொடுப்பான். சப்போஸ் இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கு விட்டு நான் கொடுக்க தேவையில்ல, நான் இன்னொருத்தவனுக்கு நான் கொடுத்துக்கிறேன், அவன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கொடுக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எய்தர் நான் வந்து டெலிவரி பிக்கு பண்ணலாம், சிக்கு பண்ணலாம். ஓகேவா? அதேமாதிரி சியும் வந்து பார்த்தோன்னா எய்தர் டெலிவரியை வந்து பிக்கு பண்ணலாம், இல்லை அவன் வேறு யாருக்காச்சும் என்டாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த டெலிவரி எப்போ வேலிட்னா யாருக்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்கோ எய்தர் அவன் கொடுக்கணும், அப்படி இல்லாட்டினா அவனோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் கொடுக்கணும். ஓகேவா? அவனோட ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் கொடுக்கணும். இதுவே என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, நான் சிக்கு கொடுக்கல. ஆனால் சி என்ன பண்ணுறான், நைஸாக அவன் எடுத்துன்னு ஓடிட்டானா அது கரெக்டான டெலிவரியான்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டான டெலிவரி இல்லை. ஏன்னா அது நான் பண்ணல. ஓகேவா? இன்னொருத்தவன் வந்து பார்த்தோன்னா அவன் எடுத்துன்னு போயிட்டான். ஸோ அதே மாதிரி நார்மல் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து ஹோல்டரோ, ஓகேவா, யார் வந்து ஹோல்டரோ இமிடியேட் ரிலேஷனில், ஸோ இவங்கள தான் இமிடியேட் ரிலேஷன், யார் ஹோல்டரோ அவங்க வந்து போய் கொடுத்தாலே போதும், டெலிவரி முடிஞ்சிடும். அப்படி இல்லை அவங்களோட ஏஜென்ட் வந்து கொடுத்தனா போதும், டெலிவரி முடிஞ்சிடும். சரி, இது வந்து இமிடியேட் ரிலேஷன். ஓகேவா? இதை தவிர்த்து சில டைம்ஸ் என்னதுன்னா இந்த கேங்குக்குள்ளார இன்னொருத்தவங்களும் வருவாங்க. அது ஸ்பெஷல் சுச்சுவேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், இந்த பேப்பரை நான் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து பார்த்தோன்னா என்னோட தம்பி. ஓகேவா? ஏஸ் பிரதர். ஓகேவா? நான் என் தம்பிக்கிட்ட சொல்கிறேன். இப்போ என் தம்பி தான் ஹோல்டரு. நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறேன், இங்கே பாருடா தம்பி, நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஓகேவா? ஊருக்கு போயிட்டு வரைக்கும் நீ பத்திரமா பார்த்துக்கோ, நீ இதை யார்கிட்டையும் கொடுத்துடாத அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவன் இந்த இடத்துல ஹோல்டரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரிலேஷனில் இல்லை. ஓகேவா? இவன் வந்து டிரான்சாக்ஷனுக்குள்ளார வரல. இவனை நான் சும்மா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அவனுக்கு நான் வந்து என்னதுன்னா கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெஷல் பர்பஸ்க்காக கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இவன் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் கண்ண அந்த ப்ரொவிஷன். அதாவது இமிடியேட் ரிலேஷனில் இருக்கிறாங்கன்னா ஹோல்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை இமிடியேட் ரிலேஷனில் இல்லை, வெளியே இருக்கிறாங்க, நான் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக வந்து பார்த்தோன்னா கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அவன் அந்த பர்பஸை மீறி வெளியே யார்கிட்டயாச்சும் அந்த டாக்குமெண்ட்டை டெலிவரி பண்ணுறான்னா அந்த டெலிவரி செல்லாது. நான் வந்து சொல்லலாம் கோர்ட்டில் வந்து சொல்லலாம், இங்கே பாருங்கள், என் தம்பிக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து டெலிவரியை ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக தான் கொடுத்தேன், அவன்கிட்ட வச்சிருக்க சொல்றது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக, பாதுகாத்துக்கிறதுக்காக நான் கொடுத்தேன், அதை அவன் வந்து வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவனோட அத்தாரிட்டிக்கு மீறி இருக்குது, அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் போய் கேஸ் பண்ணலாம். சார் இல்லை, எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இது புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய் ராமசாமி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சஞ்சய் ராமசாமிக்கு வந்து பார்த்தோன்னா கோவிலில் என்ன பண்ணணும், கொஞ்சம் டொனேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அவர் ரொம்ப பணக்காரரு, சரி கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எடுத்துறாரு. ஓகேவா? பட் என்னதுன்னா அவர் கோவிலில் போய் டொனேஷன் பண்ணல. ஓகேவா? கோவிலில் போய் அவர் போயிட்டு டொனேஷன் பண்ணல, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த செக்கை கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த செக்கை கொடுக்குறாரு. இங்கே இந்த அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஹோல்டு பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட நான் செக் எழுதி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த அதாவது சஞ்சய் ராமசாமி சொல்கிறது 50,000 ரூபாவை நீங்கள் போயிட்டு திருப்பதியில் டொனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நான் அவருக்கு அந்த செக்கை கொடுக்குறேன். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டாரு, 50,000 5 லட்சமாக மாற்றிக்கின்னு அவர் போயிட்டு பேங்க்கில் போட்டு காசு எடுத்துன்னு போயிட்டாரு. ஸோ இந்த டெலிவரி வந்து அதாவது அந்த அசிஸ்டண்ட்டு பேங்க்குக்கு பண்ண டெலிவரி செல்லுபடி ஆகுமானா செல்லுபடி ஆகாது. சஞ்சய் ராமசாமி போய் கோர்ட்டில் கேஸ் போடலாம். என்ன கேஸ் போடலாம்னா, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக கொடுத்தேன், இவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியே கொடுக்கல, ஸோ அதனால் அவர் பண்ண டெலிவரி செல்லாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க.
நார்மல் சுச்சுவேஷனில் யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணலாம், அப்படி இல்லைனா அவங்களோட ஏஜென்ட்டு டெலிவரி பண்ணலாம். அப்படி இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ், நான் ஒருத்தவனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுத்தது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக, அவனை பாதுகாக்க சொல்லி நான் கொடுத்துருக்கேன், இதை நீ சும்மா வச்சுக்கிடா யார்கிட்டையும் கொடுத்துடாதான்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைன்னா இதை போய் நீ கோவிலில் தானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் அவன் வச்சிருக்கணுமே தவிர அதை தவிர்த்து அவன் டெலிவரி பண்ணனா அது செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஹோல்டர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஹோல்டர்னு சொல்லிக்கலாம். ஸ்பெஷல் ஹோல்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணுறவங்க. ஸோ அவங்க அந்த பர்பஸு இல்லை அந்த கண்டிஷனை மீறி பண்ணுறாங்கன்னா அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் டிஸானர் ஆஃப் செக். ஓகேவா, டிஸானர் ஆஃப் செக் அதாவது வந்து பார்த்தோன்னா நான் என் பேங்க்கில் காசே இல்லாமல் நான் வந்து செக் எழுதுறேன்னா அது வந்து ஈக்குவலன் டு ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட், பேங்க்கில் காசு இல்லை, பேங்க்கில் 1 லட்சம் தான் இருக்குது, ஆனால் நான் செக்கு வந்து ஒரு 2 லட்சத்துக்கு ஏற்றி கொடுக்குறேன்னா அந்த சிச்சுவேஷனை ஃப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணனா 2 வருஷம், ஓகேவா, 2 வருஷம் ஜெயில் தண்டனை இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இன்ட்டு 2 ஆஃப் த செக் அமௌண்ட், ஓகேவா, இன்ட்டு 2 ஆஃப் த செக் அமௌண்ட்டை நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா பெனால்ட்டியாக போட்டுருவாங்க. ஸோ அதனால் பேங்க்கில் காசு இல்லை, ஓகேவா, இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா செக் எழுதாதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி எழுதுனாங்கன்னா ஃப்ராடு கேஸ் போட்டு உள்ளார போகிறதுக்கு நிலம் வந்துடும், ஓகேவா. பட் என்னதுன்னா அதுக்கு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்கிறேன், என் ஃப்ரெண்டு செக்கு தரான், ஓகேவா, என் ஃப்ரெண்டு செக்கு தரான், ஓகே, நான் அந்த செக்கை வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளார போயிட்டு பேங்க்கில் நான் வந்து என்கேஷ் பண்ணணும், ஓகேவா, 3 மாதத்துக்குள்ளார என்கேஷ் பண்ணணும். என்கேஷ் பண்ணும்போது தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்த்தோன்னா காசு இல்லை, அவன் பேங்க்கில் காசு இல்லை, அதனால டிஸானர் ஆகிடுச்சுன்னு தெரிய வந்துச்சுன்னா 30 நாளுக்குள்ளார என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணணும், நோட்டிஃபை பண்ணணும். மச்சா இங்கே பாரு, நீ செக்கு கொடுத்துருக்க, நான் பேங்க்கில் போய் போட்டேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளுக்குள்ளார போய் சொல்லணும். நீங்கள் சொன்ன அடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளார என் ஃப்ரெண்டுக்கு டைம் இருக்குது, ஓகேவா, என் ஃப்ரெண்டுக்கு டைம் இருக்குது, ஓகேடா மச்சான் அந்த பேங்க்கில் காசு இல்லை, சாரி மன்னிச்சுக்கோ, நான் 15 நாளுக்குள்ளார உனக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு பே பண்ணானா ஓகே. சப்போஸ் அந்த 15 நாளுக்கு அப்புறமும் பே பண்ணல அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா டிஸானர் ஆகிடும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கிரிமினல் கேஸு, அதாவது அந்த ஃப்ராடு பண்ண கேஸு வந்து பார்த்தோன்னா போட்டுருவாங்க, ஓகே. தட் மீன்ஸ் 3 கண்டிஷன், 3 மாதத்துக்குள்ளார கொடுக்கணும், கொடுத்துட்டு டிஸானர் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா 30 நாளுக்குள்ளார நோட்டிஃபை பண்ணணும், நோட்டிஃபை பண்ணிவிட்டு 15 நாள் டைம் கொடுக்கணும். அந்த 15 நாளுக்குள்ளாரையும் அவன் வந்து பே பண்ணாருனா தான் வந்து பார்த்தோன்னா டிஸானர் ஆகிடும், ஓகேவா. இந்த செக்கு வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு கன்சிடரேஷனாக கொடுத்துருக்கணும். என் ஃப்ரெண்டு என்கிட்ட இருந்து கார் வாங்கினா அதுக்கு கன்சிடரேஷனாக செக்கு கொடுத்துருக்கான், ஓகேவா. பட் என்ன அதுனா கிஃப்டாக கொடுக்கக்கூடாது, ஓகேவா. என் ஃப்ரெண்டு சும்மா என்னோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறான்னா அதை வந்து பார்த்தோன்னா டிஸானர் பண்ணி அவனை மேலே கிரிமினல் கேஸ் போட முடியாது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு செக்யூரிட்டியாக கொடுக்குறான், அதாவது நான் கார் விற்றுட்டேன், என் ஃப்ரெண்டு செக் எழுதி கொடுக்குறான், ஆனால் செக் எழுதி கொடுக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, மச்சான் நீ இதை போய் பேங்க்கில் கொடுத்துடாத, ஓகேவா, பேங்க்கில் கொடுத்துடாத, நீ இதை செக்யூரிட்டியாக வச்சுக்கோ, நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி நான் பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன், நானாக உனக்கு பணத்தை கொடுக்குறேன், நீ இந்த செக்கை செக்யூரிட்டியாக வச்சுக்கோ, நீ போய் பேங்க்கில் கொடுத்துடாத, இது உனக்கு நான் சும்மா செக்யூரிட்டி மாதிரி கொடுக்குறேன், சப்போஸ் நான் பணத்தை கொடுக்காட்டினா நீ அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் வாங்கிக்கோ அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறான்னா அந்த செக்கை நான் எடுத்துகிட்டு போய் டிஸானர் பண்ண முடியாது, ஓகேவா. அதாவது அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் என்கேஷ் பண்ணி டிஸானர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா அதான் அவன் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கான். அதே மாதிரி இல்லீகல் கன்சிடரேஷன், அதாவது நான் என் ஃப்ரெண்டுக்கு கார் விற்கிறதுக்கு பதில் ஒரு கொக்கைன் விற்றுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு போதைப் பொருள் விற்றுருக்கேன், அதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு செக்கு கொடுக்குறான்னா அந்த செக்கை எடுத்துன்னு போயிட்டு நான் பேங்க்கில் என்கேஷ் பண்ணி இல்லை டிஸானர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான், அதாவது நார்மல் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை நம்ம செக் எழுதும் போது பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் எழுதணும், அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தோன்னா கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. அந்த சிச்சுவேஷனில் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் கார் விற்று அவன் வந்து செக்கு கொடுத்து டிஸானர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிச்சுவேஷனில் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா ஆர்கியூ பண்ண முடியாது. அதாவது இல்லை சார் என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து செக் எழுதி கொடுத்தது சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தேன், ஓகேவா, நாங்கள் சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தேன், அவனுக்கு நான் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான நான் கடனும் படல, அவனுக்கு நான் வந்து பார்த்தோன்னா கார் வாங்கினேன், ஆனால் இந்த காருக்காக நான் செக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னால் லா வந்து என் மேலே, அதாவது அருண் மேலே தான் வந்து பார்த்தோன்னா ஃபேவராக பேசும். அதாவது ஒரு டைம் டிஸானர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு எவ்வளோ லைபிலிட்டி இருக்கோ அந்த லைபிலிட்டிக்காக தான் நான் அந்த செக்கு வச்சுருக்கேன், எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கிஃப்டாக அந்த செக்கு தரல அப்படின்னு தான் சொல்லிட்டு கோர்ட்டு என் மேலே, அதாவது எனக்கு சாதகமாக வந்து சொல்லணும், ஓகேவா.
என் ஃப்ரெண்டு கோர்ட்டில் போய் பேச முடியாது. ஆமாம் லைபிலிட்டி இருக்குது, ஆனால் அந்த லைபிலிட்டிக்காக நான் செக் கொடுக்கல, நான் கிஃப்ட்டுக்காக செக் கொடுத்தேன். கிஃப்ட்டுக்காக செக் கொடுத்தனா இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூஷன், இது வந்து எக்ஸப்ஷன். ஸோ என் மேலே வந்து பார்த்தோன்னா கிரிமினல் கேஸ் போட முடியாதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்ல முடியாது. எனக்கு லைபிலிட்டி இருக்குதுன்னா நான் வச்சிருக்க செக்கு என் லைபிலிட்டியை அடைக்கிறதுக்காக கொடுத்த செக்குன்னு தான் வந்து கோர்ட் எடுக்கும். ஸோ அந்த செக்கு டிசானர் பண்ணால் என் ஃப்ரெண்டு மேலே கோர்ட்டு கேஸு போடும். ஓகேவா? ஸோ இன்னொரு டிஃபரன்ஸும் இல்லை. என் ஃப்ரெண்டு சரி சார் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வந்து பார்த்தோன்னா பேங்க்கில் காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியாது, நான் காசு இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன், எனக்கு வந்து கரெக்டான டைமில் சம்பளம் வந்துடும் நினச்சிக்கிட்டேன், என் சம்பளம் வரத்துக்கு ஒரு 2 நாள் லேட் ஆச்சு, அதனால செக் டிசைனர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணமும் என் ஃப்ரெண்டால் பேச முடியாது. அவனுக்கு டிஃபரன்ஸே இல்லை. கோர்ட் ஆல்வேஸ் என் பக்கம் தான் சாதகம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் ஆஃப் செக். ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது நிறையா சிச்சுவேஷனில் நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதுறேன், என் ஃப்ரெண்டுக்கு எழுதுறேன், மச்சான் எனக்கு காசு கொடு அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுவேன், இதை அக்செப்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கொடுப்பேன். ப்ரெசன்டேஷனாக ஒன்றும் இல்லை கொடுத்துட்டு, ஓகேவா, இந்த மச்சான் நீ இதை அக்செப்ட் பண்ணு, நான் எழுதியிருக்கேன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதியிருக்கேன், நீ இதை அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். செகண்ட் அக்செப்ட் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் டியூ டேட் வருது, 60 நாள்னு டைம் லிமிட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 60 நாளுக்கு அப்புறம் டியூ டேட் வருது, நான் டியூ டேட்டுக்கு கழிச்சு நான் போய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் நான் கொடுப்பேன். அது எதுக்குன்னா ப்ரெசன்டேஷன் ஃபார் பேமெண்ட். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து அக்செப்டன்ஸ்க்கு நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் தாடன்னு கேட்டு ப்ரெசென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு இது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் அக்செப்டன்ஸ் கான்செப்ட் இருக்கும், இது ப்ராமிசரி நோட்டில் இருக்காது. என் ஃப்ரெண்டு ப்ராமிசரி நோட்டு கொடுக்குறான், மச்சான் நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் என்ன பண்ணுவேன், ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன், பேமெண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எங்கே பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் சென்ஸு. ஓகே, ரொம்ப காமன் சென்ஸு, ரொம்ப மூளையை புரிஞ்சு யோசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ 1 by 1 நம்ம டப்புன்னு பார்க்கலாம். இப்போ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எப்போ சார் ப்ரெசென்ட் பண்ணணும்னா ரீசனபிள் டைம்குள்ளார ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? ரீசனபிள் டைம்குள்ளார ப்ரெசென்ட் பண்ணணும். சப்போஸ் இல்லை என் ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டான், வீட்டில் தான் இருப்பான், மச்சான் வாடா வீட்டில் தான் இருப்பான், நான் வந்து சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டில் ஆள் காணோம் அப்படின்னா பில்லு வந்து டிசானர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பில்லு வந்து டிசானர் ஆகிடும். தட் மீன்ஸ் சிம்பிள், எங்கே போய் சார் எப்போ போய் ப்ரெசென்ட் பண்ணணும், ரீசனபிள் டைம்குள்ளார போய் ப்ரெசென்ட் பண்ணணும். சார் எது சார் ரீசனபிள் டைம் அப்படின்னா அது நம்மளால சொல்ல முடியாது, கோர்ட்டு தான் சொல்லணும். ஓகேவா? கோர்ட்டு தான் சொல்லணும். நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க, அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட முடியாது உங்கள் ஃப்ரெண்டு மேலே. இல்லை நீங்கள் கரெக்டான டைமில் தான் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பண்ணாட்னா அதுக்கு அவன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எது ரீசனபிள் டைமோ அது கோர்ட்டு டிசைட் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று எங்கே ப்ரெசென்ட் பண்ணணும், சரி ப்ரெசன்டேஷன் அதாவது ப்ரெசன்மெண்ட் ஃபார் அக்செப்டன்ஸ். ஓகேவா? என் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ண சொல்லி நான் ப்ரெசென்ட் பண்ணணும். எப்போ ப்ரெசென்ட் பண்ணணும், ரீசனபிள் டைம்குள்ளார. என் ஃப்ரெண்டை நான் போய் பார்க்குறேன், ஆனால் வந்து பார்த்தோன்னா ரீசனபிள் டைம்குள்ளார என் ஃப்ரெண்டை போய் பார்க்குறேன், அவன் இல்லைனா டிசானர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேமெண்ட் கேட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் என்ன பண்ணணும், நான் ரீசனபிள் டைம்குள்ளார தான் கொடுக்கணும். ஓகேவா? இது எப்போ இந்த ரீசனபிள் டைம் அப்ளை ஆகும்னா டைம் லிமிட்டே இல்லை. அதாவது பில் பேயபிள் ஆஃப்டர் சைட், அப்படி இல்லைனா ப்ராமிசரி நோட் ஃபார் சைட். அதாவது ஃபார் சைட்னா ஒன்றும் இல்லை, கொடுத்தனா பே பண்ணு, அதாவது 60 நாள் கழிச்சு பே பண்ணு, 30 நாள் கழிச்சு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் போடாமல் ஆஃப்டர் சைட்டு அப்படி இல்லைனா ஃபார் சைட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அங்கே டைம் லிமிட் இல்லைன்னு அர்த்தம். டைம் லிமிட் இல்லைனா ரீசனபிள் டைம்குள்ளார நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ரீசனபிள் டைம்குள்ளார நம்ம ப்ரெசென்ட் பண்ண போய் அவன் இல்லாட்டினா அது டிசானர் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுறது. ஓகேவா? ஸோ ஓகே சார், நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ தரம் சார் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டைமுக்குள்ளார அவன் அக்செப்ட் பண்ணணும்னா 48 hours. ஓகே, 48 hours எக்ஸ்க்ளூடிங் பப்ளிக் ஹாலிடேஸ். அதே மாதிரி சார் நான் யாருக்கு சார் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி, அதாவது கரெக்டான பார்ட்டி. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா ட்ராயி, இதே ப்ராமிசரி நோட்டாக இருந்தனா ட்ராயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யார்கிட்ட வந்து நான் காசு வாங்கணுமோ அவங்ககிட்ட போய் நான் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? சார் எந்த ஹவர்ஸில் சார் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஹவர். ஓகேவா? பிஸ்னஸ் ஹவர். அதுக்கப்புறம் சார் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இல்லை. ஓகேவா? சைட் இல்லை, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குன்னா அந்த டைம் ஃப்ரேமு முடிஞ்சப்போ ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? இதே 60 நாள்னா 60 நாள் முடிஞ்சப்போ ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? பட் என்னன்னா என் ஃப்ரெண்டுக்கு 60 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் என் ஃப்ரெண்டு 60வது நாளே பே பண்ண தேவையில்லை, 63வது நாள் பே பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துறோம். இந்த டைம் கேப் என்னதுன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த கிரேஸ் டைம். ஓகேவா? இன்னொன்று இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு டேட்டு ப்ளஸ்
3 டேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால்மெண்ட்டு 1ஆம் தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணணும், 4ஆம் தேதி கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த 3 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் டைமு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க, மச்சான் நீ வந்து என்னோட வீட்டில் தான் வந்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா நீ எனக்கு காசு கொடுக்கணும், என் வீட்டில் வந்து கொடு, இல்லை என் கடையில் வந்து கொடு, இல்லை என் ஆஃபீஸில் வந்து கொடு அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் தான் கொடுக்கணும். அப்படி இல்லை அதே தான், இதுவும் அதே தான். அப்படி எந்த விதமான ஸ்பேஸும் வந்து பார்த்தோன்னா எந்த விதமான பிளேஸும் நம்ம அக்ரி பண்ணலன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா நான் எங்கே பிஸ்னஸ் பண்ணுவேனோ அப்படி இல்லைனா எங்கே வீடு இருக்குமோ அந்த இடத்துல கொடுத்தனா போதும். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடும் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவன் எங்கே பிஸ்னஸ் பண்ணுவான்னு தெரியல அப்படின்னா வேறு எங்கேயாச்சும் அவனை கண்டுபிடிச்சி எங்கே இருப்பானோ அங்கே போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொன்று செக்கு. ஓகேவா சார்? செக்கு எப்போ சார் போய் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதம் நம்ம இங்கே பார்த்துருப்போம், எங்கள் டிசைனரில் பார்த்துருப்போம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு மேலே கேஸ் போட முடியும் காசு இல்லைன்னா. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதம் ஓகே, பட் என்ன அதுனா உன் ஃப்ரெண்டுக்கும் உன் ஃப்ரெண்டோட பேங்க்கு, ஓகேவா, அவன் SBI பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க்குக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்டு SBI அக்கௌண்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் தெரிய வந்ததுன்னா நீங்கள் அதுக்குள்ளாரே போய் ப்ரெசென்ட் பண்ணிடணும் பேங்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். நான் இதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன். பட் என்னென்னா சிம்பிளாக ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேயபிள் ஆன் டிமாண்டு, அதாவது டைம் லிமிட் இல்லை. ஓகேவா? அதான் ஆல்ரெடி பார்த்தது தான். டைம் லிமிட் இல்லைனா ரீசனபிள் டைம்குள்ளார கொடுக்கணும். ஓகே. இன்னொன்று, நான் மட்டும் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்னோட ஏஜெண்ட்டு கொடுக்கலாம், ஆத்தரைஸ்டு ஏஜெண்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்வெண்ட் ஆகிட்டேன்னா என்னோட அசைனியும் வந்து கொடுக்கலாம். அசைனின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட் வந்து இன்சால்வெண்ட் ஆனால் அசைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள நமக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்களோட வேலை என்னதுன்னா நம்மளோட சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி அதை வந்து விற்று நம்மளோட கடன் ஆளிக்கு அழைப்பாங்க. சரி, கடனை அடைப்பாங்க. ஸோ இதுதான் அசைனியோட வேலை. ஸோ அந்த மாதிரி நான் இன்சால்வெண்ட் ஆகிட்டேன்னா என்னோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நான் கொடுக்க தேவையில்லை, என்னோட அசைனி கொடுத்தாலே போதும். ஓகேவா? சார் எனக்கு இந்த ரீசனபிள் டைம் அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எக்ஸ்கியூஸ் இருக்குது. இப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் டைம் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்து வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் வந்து பார்த்தோன்னா எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு, ரோடெலாம் பிளாக் ஆகிடுச்சு, ஒரு 10 நாள் வந்து பார்த்தோன்னா வீட்டை விட்டு யாரும் வெளியவே போக முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிலேலாம் அக்செப்டடு. உங்களை மீறி நிறைய நடக்குது, அதனால் வந்து நீங்கள் டிலேவாக வந்து ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே அக்செப்டடு. அப்படி இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு. சீக்கிரம் கொடுத்துருக்க வேண்டியவன் 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு பே பண்ணார்னா அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. ஓகேவா? ஸோ கரெக்டான டைமில் ப்ரெசென்ட் பண்ணால் தான் வந்து அது வேலிடுன்னு சொல்கிறாங்க. ப்ரெசென்ட் ஃபார் அதர் பார்ட்டிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது நான் செக் எழுதுகிறேன். ஓகேவா? நான் செக் எழுதுகிறேன். அதாவது ஏ வந்து செக் எழுதுறாரு. ஓகேவா? இவர் தான் ட்ராயரு. யாருக்கு செக் எழுதுறாருன்னு பிக்கு. இந்தாப்பா நீ போய் பேங்க்கில் போய் காசு வாங்கிப்போ, நான் செக் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிக்கு எழுதுறாரு. பி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா சிக்கு எழுதுறாரு. ஓகேவா? சிக்கு எழுதுறாரு. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு சி வந்து பேங்க்கில் போயிட்டு அந்த செக்கை கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த செக்கை கொடுக்கும்போது டிஸானர் ஆகிடுச்சு. ஓகேவா? டிஸானர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சி வந்து பி மேலே கேஸ் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஏக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி கிரிமினல் லைபிலிட்டி இருக்குது, அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. பிகாஸ் ஏ வந்து பேங்க்கில் காசு இல்லாமல் செக்கு கொடுத்துறான், அது தப்பு. ஸோ ஏ இங்கே லயபிள். ஓகேவா? ஏ இங்கே லயபிள், அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ பி வந்து லயபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து ரீசனபிள் டைமில் கொடுக்குறான்னா பி வந்து லயபிள். அன்ரீசனபிள் டைம் கழிச்சு, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் ஏதாச்சும் அன்ரீசனபிள் டைம் கழிச்சு கொடுத்தனா பி லயபிள் இல்லை. ஏன்னா பி போய் கோர்ட்டில் வந்து வாதாடலாம். இங்கே பாருங்கள், இவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லேட்டாக போய் பேங்க்கில் என்கேஷ் பண்ணிருக்கான், அதனால் வந்து பார்த்தோன்னா ஏவோட பேங்க்கில் வந்து காசு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் லயபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேங்கன்னா, இப்போ சி வந்து பி மேலே வந்து கேஸ் போடணும் அப்படின்னா நீ கரெக்டாக நடந்துக்கணும்னு என்ன அர்த்தம், நீயும் ரீசனபிள் டைமில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ரூல் ஃபார் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்போ கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது. எல்லாம் காமன் சென்ஸ் தான். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஹவரில் கொடுக்கணும், அவன் வீட்டில் கொடுக்கணும், அவனோட ஆஃபீஸில் கொடுக்கணும், அவன் எங்கேயுமே இல்லாட்டா அவன் எங்கே இருப்பானோ அங்கே போய் கொடுக்கணும். ஸோ
இந்த மாதிரி சொல்லிட்டு காமன் சென்ஸில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொவிஷன்ஸை எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சார் நான் எப்போ சார் கொடுக்க தேவையில்ல, கொடுத்தா மட்டும்தான் காசா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் பேப்பர் கொடுத்தா மட்டும்தான் அவன் காசு கொடுக்கணுமா, நான் கொடுக்காமலே அவன் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சிச்சுவேஷன் இருக்குது. என்னதுன்னா ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டே வந்து பார்த்தோன்னா மச்சான் நீலாம் கொடுக்க தேவையில்ல, நீ வந்து என் வீடு தேடி வந்து கொடுக்க தேவையில்ல, நீ கொடுத்தா தான் நான் வந்து உனக்கு காசு கொடுப்பேனா, இல்லை நானாக வந்து டைமு அதாவது அந்த 60 நாள் கழித்து நானாக வந்து உன்னோட வீட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயரே வந்து அக்செப்டாரு. இங்கே வந்து என் ஃப்ரெண்ட் அக்செப்டாரு அப்படி இல்லைனா ட்ராயர் ப்ராமிசரி நோட்னா அவன் ட்ராயர். ஓகேவா, என் ஃப்ரெண்டு அதாவது காசு கொடுக்க வேண்டியவனே வந்து என்ன சொல்லலாம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீ என் வீடு தேடி வந்து கொடுக்க தேவையில்ல, நீ வந்து கொடுக்காமலே நான் உனக்கு வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2. செகண்ட் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ 60 நாள் என் ஃப்ரெண்டுக்கு டைம் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 30வது நாள் வந்து 50% பே பண்ணிவிட்டு மச்சான் 60வது நாள் வரைக்கும் நீ வந்து 60வது நாள் வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வந்து பே பண்ணணும்னு அந்த பேப்பரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் 50% இப்போ கொடுத்துட்டேன், மீதி 50% நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன், நீ வர தேவையில்ல அப்படின்னு சொன்னா அப்பயும் நான் போய் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா என் ஃப்ரெண்டே வந்து சொல்லிட்டான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பெருசாக எந்த லாஸும் இல்லை, இப்போ நான் போயிட்டு அவனுக்கு கொடுக்காததுனால பெருசாக எந்த லாஸும் இல்லைன்னா நான் கொடுக்க தேவையில்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்காமலே வந்து பார்த்தோன்னா காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா அவனே ஒத்துப்பான். ஓகேவா மச்சான், நீ வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்கிட்ட கொடுக்க தேவையில்ல, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுக்க தேவையில்ல, ப்ராமிசரி நோட்டு கொடுக்க தேவையில்ல, நானாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னா மோஸ்ட்டாக அந்த டைமில் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அவன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு பே பண்ணாப்னா அவன் மறுபடியும் போய் ஆர்கியூ பண்ண முடியாது. இல்லை என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து பேப்பர் கொடுக்கல, என் ஃப்ரெண்டு எனக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கல, அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி அவன் ஒத்துக்கிட்டான். ஓகேவா, என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா நான் கொடுக்கும்போது தடுத்து நிறுத்தி அப்படி இல்லைனா நீ வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண தேவையில்ல, நானாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்லேயே இல்லைனா அந்த இதிலே எழுதி கொடுத்துறான், கண்டிஷன்லேயே எழுதி கொடுத்துறான், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இல்லை ப்ராமிசரி நோட்டில் அவனே எழுதி கொடுத்துறான். என்னதுன்னா மச்சான் இங்கே பாரு, நீ பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்து எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நானாக வந்து அவன் இடத்துக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னா அந்த இடத்துல ப்ரெசன்ட்மெண்ட் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான். இன்னொன்று லைபிலிட்டி ஆஃப் பேங்கர். அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ நான் பேங்கருக்கு ஒரு செக் எழுதுறேன், என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு செக்கு தரான், நான் அதை வந்து பார்த்தோன்னா பேங்க்கில் கொடுக்குறேன். ஓகேவா, பேங்க்கில் கொடுக்குறேன், டிசானர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் காசு இல்லை, டிசானர் ஆகிடுச்சுன்னா என் பேங்க் வந்து ப்ராப்பராக கரெக்டான டைமில் அந்த செக்கை என்கிட்ட கொடுத்துட்டு சொல்லணும் டிசானர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ண முடியும், என் ஃப்ரெண்டு மேலே போய் கேஸ் போட முடியும். இல்லை சார் என்ன ஆகுது, அந்த பேங்க் டிலே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேங்க் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு சொல்கிறான் உங்களோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, உனக்கு தர முடியாது காசு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 2 மாதம் கேப்பில் வந்து பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு இன்சால்வெண்ட் ஆகிட்டான். ஸோ அவங்ககிட்ட இப்போ என்னால் கேஸ் போட முடியாது, ஆல்ரெடி படிச்சிருப்போம், இன்சால்வெண்ட் மேலே வந்து பார்த்தோன்னா கேஸ் போட்டு ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் பேங்க் பண்ண அந்த டிலேவால், ஓகேவா, பேங்க் பண்ண அந்த டிலேவால் எனக்கு லாஸ் வருதுன்னா நான் பேங்க்கை போய் கிளைம் பண்ணலாம், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேங்க் வந்து பார்த்தோன்னா அந்த செக்கை தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்கை வச்சு தானே வந்து பார்த்தோன்னா என் மேலே கேஸ் போட முடியும், என் ஃப்ரெண்டு மேலே கேஸ் போட முடியும். ஆனால் அந்த செக்கை தொலைச்சிட்டாங்க, அதனால என்னால் கேஸ் போட முடியாதுன்னா அதுக்கும் நஷ்டம் வந்து பார்த்தோன்னா பேங்க் தான் கொடுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு கஸ்டமரோட பில்லை பேங்க் ஹேண்டில் பண்ணும்போது அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், டிசைனர் ஆகிடுச்சுன்னா அது கரெக்டாக கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் ஒன்று, அதாவது ரூல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். ஒன்றும் இல்லை, இப்போ என் ஃப்ரெண்டு டிசைனர் பண்ணிட்டான். ஓகேவா, டிசைனர் பண்ணிட்டான், நான் வந்து அவனுக்கு கார் கொடுத்தேன், அவன் எனக்கு 5 லட்சம் கொடுக்கணும், ஆனால் ப்ராமிசரி நோட்டு கொடுத்தான், இல்லை நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எதுனா அது டிசைனர் ஆகிடுச்சுன்னா என்னென்னலாம் வந்து காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து பார்த்தோன்னா 5 லட்சத்துக்கு கார் வாங்கினேன், ஃபஸ்ட்டு காம்பன்சேஷன் எனக்கு அந்த 5 லட்சம் கிடச்சிரும். ஓகேவா, அதாவது ஹோல்டருக்கு 5 லட்சம் கிடச்சிரும். ப்ளஸ் ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், அதாவது நோட்டிங் அண்ட் ப்ரொடெஸ்டிங்னு. அதாவது என் ஃப்ரெண்டு டிசானர் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறான் மச்சான் காசு இல்லைன்னு சொல்லிட்டு. பட் என்னதுன்னா அதை நான் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்டு ஓரலாக சொன்னதை கோர்ட்டில் போய் எவிடன்ஸாக நான் காட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் என்னதுன்னா மச்சான் நீ சொன்னல அதை எடுத்துன்னு வந்து நீ வந்து நோட்டரி பப்ளிக், அதாவது லாயர்கிட்ட சொல்லு, லாயர் வந்து பார்த்தாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஸோ தட் வந்து பார்த்தோன்னா கோர்ட்டில் எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயரை கூட்டின்னு வரேன்னு வச்சுக்கோங்களா. அதுக்கு ஒரு 10,000 செலவாகுதுன்னா அதையும் சேர்த்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம். ஓகேவா, பிகாஸ்
அந்த 10,000 செலவு என் ஃப்ரெண்டால் தான் நான் வந்து இன்கர் பண்ணுறேன். அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட 5 லட்சமும் கேட்கலாம் ப்ளஸ் அந்த 10,000 கேட்கலாம். இன்னொன்று இப்போ எண்டோசர் ஓகேவா, எண்டோசர் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து ப்ராமிசரி நோட்டு கொடுத்தான் ஓகேவா, என் ஃப்ரெண்டு பி, நான் வந்து ஏ ப்ராமிசரி நோட்டு கொடுத்தா, என்கிட்ட இப்போ ப்ராமிசரி நோட்டு இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், எண்டோஸ் பண்ணிட்டேன், இன்னொருத்தவனுக்கு எண்டோஸ் பண்ணிட்டேன் ஓகேவா, சின்னு எண்டோஸ் பண்ணிட்டேன். தட் மீன்ஸ் சி போயிட்டு பி கிட்டே கேட்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அந்த பில்லை டிசைனர் பண்ணிட்டான் பி ஓகேவா, அந்த பில்லை டிசைனர் பண்ணிட்டான். சி வந்து என்னோட கழுத்து பிடிச்சி கேட்குறான், இங்கே பாருடா நீ ஏதோ வந்து பேப்பர் கொடுத்த, காசு கொடுக்காம பேப்பர் கொடுத்த, அந்த பேப்பர் இப்போ செல்லுபடி ஆகலை, எனக்கு என்னோட காசு பே பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் காசு பே பண்ணிட்டேன் ஓகேவா, ஜனவரி மாதம் காசு பே பண்ணிட்டேன் ஓகேவா, ஜனவரி மாதம் காசு பே பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறான், டிசம்பர் மாதம் வரைக்கும் எனக்கு பே பண்ணல, என் ஃப்ரெண்டு டிசம்பர் மாதம் தான் பே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைனா டிசம்பர் மாதம் தான் பே பண்ணுறேன்னா நான் வந்து அவனுக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டேன் ஓகேவா, ஆல்ரெடி நான் அவனுக்கு பே பண்ணிட்டேன். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு டிசம்பர் மாதம் வந்து கேட்குறேன், ஓகே ஒன்றால் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் லாஸ் வந்துடுச்சு, 5 லட்சம் அவனுக்கு பே பண்ணிட்டேன், அந்த 5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு தர வேண்டியதை கூடு, ஏன்னா உன்னோட பேப்பர் செல்லுபடி எவ்வளோ டிசைனர் பண்ணிட்டேன்னு அந்த 5 லட்சத்தை வாங்கலாம். ப்ளஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸு ஆல்ரெடி பார்த்தது, நோட்டரி சார்ஜஸ், அந்த மாதிரி நோட்டிங் சார்ஜஸ், ப்ரொடெக்ஷன் சார்ஜ் இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பென்ஸையும் வாங்கலாம். என் ஃப்ரெண்டால் எவ்வளோ தூரம் எனக்கு எக்ஸ்பென்ஸ் வருதோ அதையும் வாங்கலாம். ப்ளஸ் என்னோட கிரெடிட்டாருக்கு நான் வந்து சீக்கிரமாக பே பண்ணிட்டேன்னா அந்த டைம் கேப்புக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12%, 18% சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் வாங்கலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல்டராக இருந்தனா அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்பென்ஸு, இது எண்டர்ஸராக இருந்தனா அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எந்த பீரியடுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் எந்த பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கிரெடிட்டாரு அதாவது சிக்கு நான் எப்போ கொடுத்தனோ அந்த டேட்டில் இருந்து என்னோட டெட்டாரு பி அதாவது எப்போ எனக்கு கொடுப்பானோ அந்த டேட் வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து டைம் பீரியட் இருக்கோ அந்த பீரியடுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு வாங்கிக்கலாம் ஓகேவா. சார் இதே டிஃப்ரெண்ட் பிளேஸ்டு, அதாவது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கான் சார், அமெரிக்காவில் இருக்கான். அவன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் நான் வந்து எழுதலை, $10,000 எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், $10,000 எழுதியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டு சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் $10,000 நான் செக் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதியிருக்கேன், அது டிசைனர் பண்ணிட்டேன்னா அந்த $10,000 இன்ட்டு கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ தரும், ஃபார் எக்ஸாம்பிள் 85 ரூபீஸா இல்லை 90 ரூபீஸா, எவ்வளோ தூரம் இன்றைக்கி நியூஸில் நான் பார்ப்பேன், எவ்வளோ தூரம் இன்றைக்கி கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ தூரம் அமௌண்ட் வருதோ அதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று holder may draw a bill upon the liability party upon the liable party for compensation. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்டுக்கு டிசைனர் பண்ணிட்டான். ஸோ என் ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளோ தரனா 5 லட்சம் ப்ளஸ் ஏதாச்சும் நோட்டரி சார்ஜ் 10,000 வச்சுக்கோங்களேன். சார் இப்போ இதை கொடுக்கறதுக்கும் அவங்ககிட்ட காசு இல்லை, அப்போ நான் ஆல்ரெடி ஒரு பில்லை டிசைனர் பண்ணிட்டேன், அது கொடுக்கறதுக்கு காசு இல்லை. ஸோ டோட்டலாக அடிஷ்னலாக இவ்வளோ தரம் மறுபடியும் பே பண்ணணும். அதுக்கு ஒரு பில்லை எழுதலாமா, இல்லை அதுக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டு எழுதலாமானா அதுவும் எழுதலாம்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 5 lakhsக்கு நான் வந்து ப்ராமிசரி நோட்டு எழுதியிருப்பான் என் ஃப்ரெண்டு, அது டிசைனர் ஆகிடுச்சு. அதுக்காக இன்னொரு ப்ராமிசரி நோட்டு எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ப்ராமிசரி நோட்டு எழுதலாம். அதாவது 5 lakhs ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ தருமோ அதுக்கு ஒரு நியூ ப்ராமிசரி நோட்டு எழுதலாம். அப்படி இல்லைனா நான் ஒரு நியூ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கண்ணா. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் ஓகேவா, ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர்.